Awesome. Thank you so much, everyone, those who joined. So welcome to another discussion of Lights On. So this week is, I think it's a special film for lot of people. And அதுவும் செம டைமிங்கா வந்து ஆர்த்தி ஜாயின் பண்ணிட்டாங்க. So it's a very special film for a lot of people. For right from if there is one film that over the course of the last 1 year, so many people have asked me on several occasions, நீங்க எப்ப அபிமன்யு பண்ண போறீங்க, நீங்க எப்ப அபிமன்யு பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. So that I think it's such a special film for so many people. So we are it was very exciting to watch the film yesterday. So I'm and after a long time I'm seeing என்னோட ஸ்கிரீனும் வந்து இங்க வந்து ஜூம் மீட்டிங் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. So lot of our regulars are back. So it's I'm expecting this to be an exciting discussion. So இதே மாதிரி வந்து யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்குறவங்களும் வந்து I'm pretty sure there's going to be lot of nostalgia. There is lot of um, exciting things that people will be sharing, I hope. So okay, so without much further ado, so Aarti, Nia, why don't you start? ஓகே யா அபிமானம் வந்து எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் அது ஃபேவரட் மூவி, ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம். மோஸ்ட்டாக இப்போ யாராவது ஃபேவரட்னு கேட்டால் நம்ம இதை யோசிக்க மாட்டோம்ல. தமிழ் மூவிஸில் வந்து அன்பு சிவம் நாயகன் அந்த மாதிரிலாம் இதுவாக சொல்லிட்டு இருப்போம். பட் இந்த மூவிக்கு ஹேட்டர்ஸ் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய இது வந்து அந்த அப்பா பொண்ணு பர்சனலி அதுவும் ஃபீல் ஆகும் இதில். ஸோ மூவியா வந்து ராதாமோகன் மூவிஸ் வந்து ஆல்வேஸ் இட்ஸ் அ வெரி குட், ஃபீல் குட் அண்ட் பாசிட்டிவ் டு வாட்ச் அந்த மாதிரி இருக்கும். அவரோட யூனிவர்ஸ்ல யாருமே வந்து வில்லன் இருக்க மாட்டாங்க, கெட்டவங்க இருக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க. பீப்புள்ஸ் எமோஷன்ஸ் அதுதான் ப்ராப்ளம் ஆகும், அதை எப்படி சால்வ் பண்றாங்க அந்த மாதிரி. இந்த இந்த மூவி எடுத்துக்கிட்டா செம்ம ஃபன்னியாவும் போகும். ப்ராக்டிக்கலா லைக் நிஜமாவே ஒரு அப்பா பொண்ணு போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ள போய் நம்ம என்ன நடக்குது, ரொம்ப குட்டி உலகம் அவங்களோடது. ஜஸ்ட் ஃபியூ கேரக்டர்ஸ் அவங்களுக்குள்ள எப்படி க்ரோ ஆறாங்க. ஈவன் த்ரூஅவுட் த மூவிலேயே அந்த ஏதோ அவங்க க்ரோ ஆறது வந்து நல்லா இது தெரியும். ஒரு சினிமேட்டிக்கா எதுவும் இல்லாம ஈவன் பிரகாஷ் ராஜ் கேரக்டரே பார்த்தா பிருத்விராஜ்கிட்ட பேசிட்டு இருக்க கேரக்டர் வந்து ஒரு தாத்தா ஏஜ் அந்த இது இருக்கும். பட் மூவில அந்த த்ரூ அவுட் ஏஜ் இது கரெக்டா வர மாதிரி ஃபீல் ஆகும். ஏதோ அவங்க திணிச்ச மாதிரிலாம் இருக்காது. அப்புறம் மெயினா இந்த படத்துல எனக்கு ரெண்டு இப்போ ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னா ஆப்வியஸ்லி டைட்டில் வந்து இட் இஸ் அரவுண்ட் அபியும் நானும், அப்பா பொண்ணு தான். பட் அதை விட இல்ல அதுக்கு ஈக்குவலா ஒரு இது வந்து நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிற ரிலேஷன் வந்து அம்மா. லைக் அப்பா என்னதான் அது இதுனாலும் அம்மா கேரக்டர் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா, அவங்க வந்து கரெக்டா இருப்பாங்க, தெளிவா இருப்பாங்க. அது செம்ம. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து அந்த டிஃப்ரென்ஸ் செம்மையா தெரியும். அப்பா வந்து இப்ப என்ன எல்லாத்துக்கும் அவர் கத்துவாரு, நோ சொல்வாரு, இரு சமாளிச்சுக்கலாம். ஆனா கரெக்டா இப்ப கல்யாணம்லாம் வரப்ப அம்மா வந்து அந்த இடத்துல ஃபீல் ஆகிறது. ஸோ அவங்களது வந்து அந்த தெளிவுங்கிற ஒரு பொண்ணு செம்மழகா காமிச்சிருப்பாங்க. மோஸ்டா இப்படி மூணு ஒரே சைல்டு இருக்க ஃபேமிலியில இப்ப அப்பா பொண்ணு செம்ம க்ளோஸா இருக்காங்க அந்த மாதிரினா அம்மாவுக்கு வந்து ஏதோ நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம அங்க உள்ள இல்ல ஒரு இது வரும். ஐம் ஃபீலிங் அவுட் ஆஃப் இட். என்னதான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் தான் இல்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. இங்க வந்து அந்த சாங்ல மென்ஷன் பண்ணுவாங்கல்ல, அவளுக்கு வந்து அவனும் ஒரு குழந்தை தான், அபியும் ஒரு குழந்தை தான். அந்த மாதிரி அந்த சாங் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இது பண்ணி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க படத்துல ஒவ்வொரு விஷயத்தையும். செகண்ட் ஒன் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கும், தலைவாசல் விஜய் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதுவும் த்ரூ அவுட் தப்புன்னு ஒன்று பண்ணா இல்லை நீ பண்றது தப்பு தான் அப்படின்னு இவரை மாத்துறதாகட்டும். அப்புறமா இப்போ ஒரு பிச்சைக்காரனை வந்து கூட்டிட்டு வராங்க, இவங்க ஃபேமிலி ஏத்துக்கிறதுங்கிறது அவங்களுக்குள்ள. இப்ப அபி சொல்லிட்டா இவங்களுக்கு ஓகே. பட் இப்போ ஒரு ஃப்ரெண்டா வந்து இல்ல இல்ல நான் வந்து அவங்க கூட ஒரே டேபிள்ல இப்படி உட்காந்து சாப்பிட்டு எப்படிடா நம்ம போற இடத்துக்கு அவனை கூட்டிட்டு வருவேன் அப்படின்லாம் இல்லாம
அவங்களும் வந்து இதே ஒரு சேம் வைப், சேம் மைண்ட் செட்டோட இருக்க மாரி ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ரிலேஷனும் வொர்த் மென்ஷனிங் நெனைக்கிறேன். மத்தபடி ஆப்வியஸ்லி பிரகாஷ் ராஜோட ஆக்டிங், ஸோ அவர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்சனாவே மாறிடுற மாதிரி இருக்கும். இந்த படத்துல ரகுராமரனா மட்டும்தான் தெரிவாரு. வேற எந்த இதுவுமே நமக்கு ஞாபகம் வராது. அப்புறம் ஆப்வியஸ்லி த்ரிஷா. அப்பப்போ ஃபியூ இயர்ஸ் ஒன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி த்ரிஷாவோட கரியர் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா த்ரிஷா வந்து இப்படி ஏதோ ஒரு படம் நடிப்பாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹீரோயின் அப்படின்னா இப்போ நயன்தாரா அந்த மாதிரி எடுத்துட்டா அவங்க வந்து ஒரு காப்பா ஒரு ஸ்ட்ராங் ஃபேஸ்ட் உமனா தான் இருக்கணும். மூவி வந்து ஹீரோயின் சென்ட்ரிக் அப்படின்னா அப்படிதான் டக்குன்னு மைண்டுக்கு வரும். ஆனா த்ரிஷா வந்து அவ்வளோ ஹீரோயின் சென்ட்ரிக் பண்ணியிருப்பாங்க. அபியும் நானும் இல்ல ஒரு 96. திடீர்னு இப்ப வந்து அவங்க கரியர் ஓவர் அப்படின்னப்ப திடீர்னு ஒரு 96 வரும். திடீர்னு ஒரு விண்ணை தாண்டி வருவாயா வரும். இல்ல நான் இன்னும் இருக்கதான் செய்றேன். ஐம் ஸ்டில் ஹியர் அண்ட் ஐம் ஸ்டில் குட் அட் இட் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து அவங்க ஆப்வியஸ்லி ஷீஸ் அ குட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு இதுவா தான் இருக்கும். தட்ஸ் இட் ஃபார் நவ். She seems to be Jessie in different names, different films, different costumes. நீங்க அவளோட வாக் மட்டும் கண்லயே நிக்கும். நீங்க இந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த வாக் இருக்கும். சோ வாக்க மட்டும் சொல்லல. She's எனக்கு எனக்கு வந்து நேத்து பார்க்கும்போது வந்து ஐயோ ஐயோ இது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கே. சரி அப்பா ஓகே பொண்ணு ரொம்ப திஸ் இஸ் திஸ் இஸ் திஸ் இஸ் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் நான் கேஸ் லைட்டிங். இது என்ன இவ எல்லாத்தையும் பண்ணிட்டு அவரை வந்து தான் தான் தப்பு பண்ணேன்னு அவரை ஃபீல் பண்ண வைக்கிறதெல்லாம் வந்து ஓகே திஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் ஆக்சுவலா ஒரு மீம் ரீசெண்டா வந்துட்டு இருக்குல்ல, மச்சான் ஒரு நல்ல ஹாரர் மூவியா சொல்லு, சைக்கோ படமா இருக்கணும் அப்படின்னா வினி தாண்டி வருவாயா, அதான் அவதான் சைக்கோ. ஆமால அப்படி. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒண்ணு போடுவாங்க. த்ரூ அவுட் த மூவி அவ வந்து வேணும் வேணாம் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு கார்த்திக் வீட்டுல சொல்லட்டுமா நீ என் பக்கத்துல வராத கார்த்திக் அதை மட்டும் கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆமால அப்படின்னு இருக்கும். ஓகே ஆசம் சூப்பர் ஆர்த்தி. நெக்ஸ்ட் அரவிந்த் எந்த அரவிந்த்? உங்க குடும்பத்தை முதல்ல வந்து இது பண்ணிடுவோம். ஹாய் ஓ அப்ப நான் தான். ஹலோ ஸோ உங்க ஹலோ நீங்க இல்லைங்க, நான் இந்த அரவிந்த் சொல்லியிருக்காங்க அவங்க. ஓகே 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 ஓ இந்த ஹாய் அரவிந்த், நான் இப்போ ஹாய் ரியலைஸ் ஹாய் பண்றேன் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு. Yeah. ஓகே ஆக்சுவலா எனக்கு இந்த படம் இனிஷியலா பிடிக்கல, ஓகேவா? எல்லாம் எங்க அக்கா தான் ஃபோர்ஸ் பண்ணி தான் பார்க்க வச்சா. அதுவும் டிவியில போட்டு இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா எங்க அப்பாவுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அவங்களும் உட்காந்துட்டு அவங்க வந்து இந்த டைரக்டரோட செம்ம ஃபேவரட் ஃபேன். ஆக்சுவலா இந்த டைரக்டர் எடுத்த எல்லா மூவியுமே வந்து எங்க வீட்டில் டிவியில போட்டா அவ்வளோதான் உட்காந்து குடும்பமா உட்காந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு என்னன்னா பெருசா அவங்க வந்து காமெடியன்னு ஒருத்தங்க இல்லாம அந்த நேச்சுரலா பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த படத்துல தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மனபாலா வந்துட்டு ஒன்று கேட்பா, இவன் மாத்தி சொல்லுவான், அதுக்கு ஒரு ஸ்டோரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரியா இருக்கும். பேசிக்கலா அது எப்படின்னா மூவிங்கிறத விட நம்ம எப்படி வாழ்க்கையில போர் அடிச்சா உட்காந்து கதை பேசுவோம். ஓகே அந்த டைம்ல இப்படி நடந்துச்சு தெரியுமா, இந்த டைம்ல இப்படி நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு அவங்க பொண்ணை பத்தி பேசுற கதை அப்படின்னு நான் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு, ஃபீல் குட் மூவி அப்படி சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா எல்லாம் ஓகே, அவங்க சொல்ல வர்றதும் ஓகே. அதாவது பொண்ணு வந்து போயிட்டு ஒரு பஞ்சாபியை கல்யாணம் பண்ணிட்டு வருவா, ஐ மீன் கல்யாணம் பண்ண போறா அப்படின்ட்டு எல்லாம் ஓகே. அது வந்துட்டு ரொம்ப டிராக் பண்ண மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. 2 பசங்க வருவாங்க அந்த பஞ்சாபி சைட்ல இருந்து. எனக்கு அந்த பாட்டு வந்து கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு எப்படின்னா லாஸ்ட் வரையும் நீங்க அப்படியே காமிச்சிட்டே போய் முடிச்சிருக்கலாம், வேற ஏதாவது பண்ணி ஏன்டா அப்படி போனீங்க அப்படிதான் இருக்கும். ஓவரால் ஆர்த்தி சொன்ன மாதிரி தான், எல்லாம் பிடிச்ச மூவி ஆக்கிட்டாங்க. ப்ராப்ளம் வந்து அந்த பஞ்சாபி அவனுக்கு கிடைச்சதுதான், அதுதானே. உன்னோட பர்சனல் இதெல்லாம் உள்ள விட்டுட்டு நான் இப்ப சொன்னேன் மூவி இல்ல மாட்டாங்கன்ட்டு என்ன கான்ட்ரடிக்ட் பண்ணி வந்து தியேட்டர் கிடையாது. ஆக்சுவலா அந்த படம் இப்ப அரௌண்ட் 2010 சம்திங் ரிலீஸ் ஆயிடுச்சுல. ஸோ அந்த டைம்ல அது வந்து செம போல்டானது. லைக் ஒரு தமிழ்நாட்டுல இருந்து பஞ்சாபி போய் அதனால 2 ஸ்டேட்ஸ்லாம் அப்பவே பண்ணிருக்காங்க இவங்க, ஓகேவா? எல்லாம் ஓகே. ஆனா வந்து அந்த சின்ன குழந்தைங்க வந்து பிரகாஷ் ராஜை வந்து இந்த கலாய்க்கிறது, அவங்க அம்மா வந்து அப்படியே உள்ள போயிருவாங்க. எங்க அம்மா அப்படிதான். ஆக்சுவலா யாராவது ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா எங்க அம்மா அப்படியே உள்ள போயிருவாங்க. எனக்கு ஆக்சுவலி அது எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்கும். அதுல யாரோ ஒருத்தங்க திடீர்னு வீட்டுல வந்து இன்வைட் பண்ண மாதிரி இருக்கும். என்னடா நடக்குதுன்னு திரும்பி எங்க அம்மாவை பார்த்தா அங்க பாரு அதான் அது இதான் இது வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி வெயிட்
ஒரு நிமிஷம் நீ நில்லு, அதான் நம்ம என்னன்னு முதல்ல முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கும். சோ அதை விட யார் என்னென்னலாம் இன்டர் பண்ண மாட்டாங்க. நேரம் வந்து இவங்க இந்த அத்தை இவங்கள உனக்கு ஞாபகம் இல்லையா? நானே குழந்தையா இருந்திருப்பேன் அப்ப. எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னு அவங்க முன்னாடி கேட்க முடியாது. என்னடா நீ அவங்கள போய் மறந்துட்ட, சரி போ இது வேலையை பாரு அப்படின்னு. ஆக்சுவலா அந்த இதெல்லாம் அப்படி இருந்துச்சு. எனக்கு என்னன்னா அவங்க வந்து சொல்லாததெல்லாம் ஓகே. அது ரொம்ப தேவையே இல்லாம பஞ்சாபி அது வந்து இந்த இன்னொரு வகையில எனக்கு அது என்ன பிடிச்சிருக்குன்னா, நான் ரொம்ப நாளா பஞ்சாபிஸை கலாய்க்கணும்னு ஆசை. ஏன்னா அவங்க வந்து தமிழியன்ஸ் கலாய்ப்பாங்க தெரியுமா? ஐ மீன் சதர்ன் பீப்புளை கலாய்ப்பாங்க. பஞ்சாபினாலே ஆகும்னா இப்படி இப்படி ஏத்திக்கிட்டு வரணும் அப்பெல்லாம் கலாய்க்கணும்னு ஆசை. இதுல அதை கரெக்டா பண்ணிருப்பாங்க. எப்ப எது சொன்னாலும் அதுக்கேத்த மாதிரி ஒரு மியூசிக் அந்த டங் டங்னு ஒரு மியூசிக் போட்டுருவாங்க. எங்க பார்க்குக்கு போனாலும் ஒண்ணு கூட்டமா ஆடிருவாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஹேட்டர்ன்னு இல்ல. எனக்கு அந்த பார்ட் மட்டும் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது? டிம்மா நம்ம இருக்கும். மத்த எல்லா பார்ட்லயும் வந்து நல்லா இருக்கும். ஃபீல் குட்டா இருக்கும். ஐ அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு பார்ட் வந்து ஓகே, ஓகே அப்படிதான் இருக்கும் எனக்கு. ஹேட்டர்லாம் இல்ல. The film does take அந்த ஒரு 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 ரொம்ப சடன் டர்னா இருக்கும். அந்த the moment she announces her love and இது கொஞ்சம் கொஞ்சம் இட்ஸ் அப்பயே அது ரொம்ப அண்டர்வெல்மிங்கா தான் இருந்தது. அந்த போர்ஷன் ஐ மீன் there are funny things inside that. அவங்க வந்து அந்த சோட்டு மோட்டு ஆமா. சொல்றது அந்த மாதிரி சில ஃபன்னி ஐட்டம் இது இருந்துச்சு. பட் see one thing I just wanted to say that அந்த போர்ஷன்ல வந்து ரொம்ப வந்து they did not go into the stereotyping குள்ள வந்து ரொம்ப போகல. They did go into some kind of stereotyping, but they did not go overboard நான் ஃபீல் பண்ணேன். ஸோ கொஞ்சம் வந்து there is just one mention of the சர்தார்ஜி jokes. ஏன்னா ஜென்ரலா வந்து ஆமா. a film like ஜென்ரலா தமிழ் ஃபிலிம்ஸோட அப்ரோச் இதுதானே. that film will be loaded with stereotypes and கடைசியா வந்து ச்சே அப்படிலாம் அவங்க இல்ல தெரியுமா, அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அப்படிம்பாங்க. ஏன்டா நீங்க இருக்கிற தானே சொன்னது, நாங்க சொல்லல. பாதி பாதி படம் போட்டு அவங்கள வந்து அடி அடின்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசி அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அப்படின்னா வந்து வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ that was one thing. ஆக்சுவலா அந்த மாதிரினா எனக்கு ஒரு பாயிண்ட் இப்பதான் தோணுச்சு. லைக் காலேஜ் படிக்கும்போது த்ரிஷா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா, இந்த மாதிரி இவன் வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. அப்ப வந்து பிரகாஷ் ரொம்ப மெச்சூர்டா நடந்துப்பான். அதெல்லாம் அப்படிதான் நடக்கும், அப்படிலாம் அடா அடடா அப்படின்னு. உண்மையிலே வந்து இவ லவ் பண்றதுங்கும் போது அவனுக்கு வந்து அது பதறும். இல்ல ஸோ எனக்கு ஆக்சுவலி அதுவுமே அப்ப ஏன் இவ போய் சொல்லல? அகைன் இப்ப அஸ்வின் சொன்ன மாதிரி அவதான் கேஸ் லைட் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்திருக்கா. என்னன்னா காலேஜ் டைம்ல இவ அவங்க அப்பாவை கூப்பிட்டு தக்கன்னு குதிச்சால. 2 வருஷமா லவ் பண்ணிட்டு வந்து எப்படி சொல்வா, நான் ஒருத்தனை மீட் பண்ணேன், எனக்கும் மேஜிக் நடந்தது, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அப்போ இவனுக்கு இதுவா ஓகே ஐ எம் ஃபீலிங் அவுட் ஆஃப் த லூப்னு ஃபீல் ஆகும்ல. அப்பயும் ஃபோன் பேசுறப்ப சொல்லணும்ல, அப்ப இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன், எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இது பண்ணிட்டு வந்திருக்கணும். சரியான டாபிக். ஓ வியூ அப்படி. இந்த பக்கம் வியூ எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி சொன்னா அது அப்படி போகாது. ஸோ ஆக்சுவலா அவ சொன்னது தப்புன்னு சொல்ல மாட்டேன். இவன் வந்து அந்த டைம்ல மெச்சூர்டா யோசிச்சிருப்பான்ல காலேஜ் படிக்கும்போது, இல்ல இதெல்லாம் சகஜம் அப்படிங்கும்போது ஓகே. அடுத்த ஸ்டேஜ்ங்கிறத அவ கல்யாணம் பண்ணிட்டு போறதா அவ சூஸ் பண்ணிருக்கா. சரி அப்படின்னா நான் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறத விட அவன் வந்து எடுத்தோடனே கோவப்படுவான். அதுக்கப்புறம் வந்து என்ன இது அப்படின்ட்டு. ஆக்சுவலா அந்த கேரக்டர் அம்மா கேரக்டர் கரெக்டா பண்ணிருப்பாங்க. லைக் வந்து பார்க்கட்டும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிருப்பாங்க. எனக்கு என்னன்னா அந்த அந்த ஒரு பார்ட் மட்டும் வந்து ஓகேஷா போச்சு ஹோல் மூவில. அது வரைக்கும் வந்து படம் செம்மையா இருக்கும். திரும்ப திரும்ப கூட அந்த அந்த ஒரு ஹாஃப் பார்ப்பேன். லைக் அவ இது காலேஜ்க்கு படிக்க போற வரைக்கும் நான் கரெக்டா பார்ப்பேன். அதுக்கு அடுத்து அப்படியே அப்படின்னு ஆயிடுச்சு வர வர. மத்தபடி ஆன் த ஹோல் எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவி இது. நான் ஆக்சுவலா பார்த்தோன்னே என்ன ஆனாலும் இந்த வாட்டி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2, 3 தடவை ஃபேவரட் மூவி மிஸ் பண்ணிட்டேன். மகாநதி அதெல்லாம் வந்து எனக்கு ஃபேவரட். நான் வர முடியல அது. அதனால இந்த வாட்டி எப்படியாவது வந்தே ஆகணும்னு வந்தது இந்த செஷனுக்கு. ஷூர் சூப்பரா. ஓகே நெக்ஸ்ட் காவ்யா. எவ்ரிபடி. நானும் அரவிந்த் சொன்ன மாதிரி ரொம்ப நாளா ஃபேவரட் மூவிஸ் எல்லாமே போயிட்டே இருந்தது. இது இப்படி தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா ஆகாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நானும் போட்டோன்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது நான் எப்படியும் இயர்லி ஒன்ஸ் ரிச்சுவலிஸ்டிக்கா பாக்குற படம் தான். இப்பதான் லாஸ்ட் மந்த் தான் பார்த்தேன். ஸோ எனக்கு அப்படியே எல்லா சீன் பை சீன் எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஸோ திருப்பி பார்க்கணுங்கிறது கிடையாது. மற்ற படம் எல்லாமே ரிஃப்ரெஷர் ஒரு தடவை பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு தெரியும்ல, அந்த கான்ஃபிடன்ஸ்ல நான் இன்னைக்கு வந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். I also wanted to bring few of my friends, but they couldn't come up. So, yeah. So, எனக்கு வந்து இது like I think I agree with 80% what Aarthi said already. எனக்கு வந்து அவர் டைரக்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். லைக் சின்ன வயசுல growing up I watch all his movies. Then
அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் தெரியும், ஓ இதெல்லாம் ஒரே ஆள் தான் எடுத்தாராங்கிறது வந்து எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிய வந்தது. டைரக்டர் வைஸ் ஏன்னா மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இது அந்த சீரிஸே அப்படியே ஓ இப்படிலாம் ஹோலிஸ்டிக்கா ஒரு ஆள்னால எடுக்க முடியுமா அப்படின்னு தோணும். அண்ட் லைக் ஐ ஹாவ் லைக் ஒரு 3 மெம்பர் கேங் ஃப்ரெண்ட்ஸ். எங்க 3 பேருக்குமே இந்த ஹோல் படத்துல அபி கேரக்டர் சுத்தமா பிடிக்காது. லைக் ஒரு மாதிரி அன்னாயிங் ஆயிட்டே இருப்பா போக 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 போக. லைக் ஐ அக்ரி வித் எவ்ரிதிங். நீ காலேஜ் அப்போ உங்க அப்பா கிட்ட சொல்ற உனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கிற பொண்ணு வந்து ஆப்வியஸ்லி would have ஐ எக்ஸ்பெக்ட் ஹர் டு கம் அப் அண்ட் ஓப்பன் அப் டு ஹர் டேட். லைக் அப்போ கூட மெச்சோர்டா சொல்லி இருந்திருக்கலாம். இல்ல அந்த விதத்துலயுமே பிரகாஷ் ராஜ் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இதுல அவ பயந்துருந்தானா இட் would have made sense. அதுல ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணிட்டு இப்படி ஹேண்டில் பண்ணது வந்து ஐ வாஸ் சோ பிஸ்ட். எனக்கு அந்த லைக் சின்ன சின்னதா அந்த ஐ திங்க் த ஹோல் மூவி வாஸ் டு மீ லைக் சின்ன சின்ன ஹார்ட் அட்டாக் அவ குடுத்துட்டே தான் இருப்பா க்ரோயிங் அப். லாஸ்டா வந்து ஒரு பெரிய ஆப்பு வச்சிருப்பா. அத வந்து ஹவ் பிரகாஷ் ராஜ் ஓவர் கம்ஸ் இட்ங்கிறது தான் ஹோல் மூவி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் ரைட் ஃப்ரம் எவ்ரி திங் ஷி வாண்ட். அவ ரொம்ப பிக்கி தான். எனக்கு அது லைக் ஐ அசோசியேட்டட் வித் மை செல்ஃப். லைக் நான் எனக்கு வேணும்னா நான் இப்படிதான் கேஸ் லைட் சம்டைம்ஸ் பண்ணியிருக்கேன். என் பேரண்ட்ஸ் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே எனக்கு என்ன பாக்குற மாதிரி இருந்தது. ஏன்னா தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என் லைஃப் நான் பார்த்திருந்தா நான் நிறைய தடவை அதை பண்ணியிருந்திருப்பேன். ஸோ lot of things goes under saying அப்பா பிள்ளை பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போகும். 2 பேர் சேர்ந்துட்டு அம்மா கலாய்க்கிறது அது எல்லாமே போகும். பட் தென் eventually you ruin a lot of things for your parents. அப்போ இதுல வந்து எனக்கு அது தோணிட்டே இருந்தது. லைக் the character is nice on a whole is okay, but I think her dad deserved much more. சின்ன சின்னதா எனக்கு ஓவரால் ஹர்ட் பண்ணிட்டே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த சைக்கிளுக்கு வந்து ஐ நோ வாட் ஐம் டூயிங் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் வந்து இட் லைக் ஷுக் மீ. அப்போ கடைசியில கிளைமேக்ஸ் அப்போ வென் பிரகாஷ் ராஜ் கெட்ஸ் எமோஷனல் அண்ட் தென் ஹி பிகம்ஸ் நார்மல். இட் டுக் மீ ஆன் அ ஜேர்னி. சின்ன ஹார்ட் அட்டாக்ல இருந்து எனக்கும் பெரிய ஹார்ட் அட்டாக் வந்து கொடுத்த மாதிரியே இட் வாஸ் இது. அப்புறம் எனக்கு அது பிளஸ் ஐ லைக் த கலர் ஸ்கீம்ஸ் இந்த ஃபிலிம். எனக்கு ரொம்ப ஊட்டியை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா காமிச்சிருந்திருப்பாங்க. யூஸ்வலி ஊட்டி இஸ் நாட் திஸ் கலர்ஃபுல். நான் பீங் கமிங் ஃப்ரம் கோயம்புத்தூர் லைக் ஐ டூ விசிட் தட் பிளேஸ் அ லாட். அப்போ இவ்வளோ கலர்ஃபுல்லா நம்ம பார்த்தது இல்லையடா அப்படிங்கிற தோன்ற அளவுக்கு பிரைட் கலர்ஸா இருந்திருக்கும். அவங்க சாய்ஸ் ஆஃப் அட்டையர் இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்ப கரெக்டா பண்ணியிருப்பாங்க. அந்த லொகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அகேன் சாங்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஹிட்ஸ். அது ஒவ்வொன்றும் யூ கேன் டாக் ஃபார் சோ லாங். I completely love the movie. Every time once a year I make sure I watch this movie to அந்த ஒரு ஹோல் கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த படம் மேக் சென்ஸ். லைக் ஐ செட் ஐ டோன்ட் 100% அக்ரி வித் எவ்ரிதிங் த்ரிஷா டஸ். பட் இந்த யூஸ்வலா பிரேமம் தானே நான் லைக் சொல்லுவாங்க கமிங் ஆஃப் ஸ்டோரிங்கும் போது இட்ஸ் யூஸ்வலி அ மேன்ஸ் ஸ்டோரி அப்படிதான் இருக்கும். இது வந்து எனக்கு த்ரிஷாவும் பார்த்த மாதிரி இருந்தது. பிரகாஷ் ராஜ் ஆல்சோ அகேன் லைக் அவனும் எல்கேஜில இருந்து வளர்ந்து வந்த மாதிரி லைக் 2 பேரோடதையும் பார்க்க முடிஞ்சது வந்து it was overall a good flick for me. But yeah, that's everything I think. Continuing on to one thing that you said, அந்த அபியோட இது பத்தி எனக்கு எல்லாத்தையும் நான் வந்து மன்னிச்சு விட்டுறேன். ஆனா இந்த பிரைம் மினிஸ்டர் கால் பண்ணும்போது அப்படியே ஷில் பி ஸ்டாண்டிங் லைக் வந்து பிரைம் மினிஸ்டர் இட்ஸ் பிரைம் மினிஸ்டர் தானே அப்படிங்கிற மாதிரி. பிரைம் மினிஸ்டர் கொஞ்சமாவது மரியாதை கொடு. அவர் எப்படி வந்து சல்யூட்லாம் அடிச்சு மாதிரி அவங்க அப்பா மரியாதை கொடுக்குறாரு. நீ வந்து அப்படியே வந்து ஷில் பி லைக் ஐ டோன்ட் நோ வாட் தே டோல்ட் த்ரிஷா. இல்ல அவ வந்து அந்த லைக் so much about Ganesh Venkatram's back story, but you don't know what Trisha did study or எதுக்கு அவ MBA போனாங்கறதே எனக்கு நீ தடுக்கி வச்சா கோயம்புத்தூர்ல படிச்சிருக்க வேண்டியதானே, நீ எதுக்கு டெல்லி போனேங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்தது. லைக் she doesn't show the respect. அவன் ஜர்னலிஸ்ட் தான், இவ எக்ஸ்பெக்ட் பண்ணுவா எல்லாரும் ஆஹோன்னு சொல்லணும்னு. பட் ஐ ஹவ் நெவர் சீன் ஹர் பிஹேவ் இன் அ வே. உனக்கே ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டியே இல்லாத மாதிரி நீ யார் பின்னாடியோ சுத்திக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி எனக்கு தோணும் அடிக்கடி. பட் ஐ டோன்ட் நோ வெதர் தட்ஸ் கம்ப்ளீட்லி ரைட். பட் அகைன் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து நீ சத்தாஜி ஜோக்ஸ் அந்த லைன் எனக்கு தட் மேட் சென்ஸ். பட் தென் அவங்கள என்ன சொல்றது, அந்த ஸ்டோரி அவனை மாப்பிள்ளைய அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து அவன் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. He could have just been a normal guy. ஏன்னா அபியோட அப்பா வாஸ் a normal ஃபேமிலி கை தானே. அப்போ you could have just been normal. ஏன் அந்த இடத்துல வந்து அவன் பிரைம் மினிஸ்டர்ல அவன் என்ன எக்கானமிக் சம் கன்சல்டன்டா இருப்பான், சம்திங் அபவுட் சம்திங் லைக் தட். அப்ப எனக்கு வந்து ஒரு மாதிரி
கைண்ட் ஆஃப் மான்டெக் சிங் அலுவாலியாவோட இது பண்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவன் யா தான் வாஸ் த சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் அப்போ மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல. ஆமா கிட்டத்தட்ட அதே எனக்கு வந்து லைக் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தா அப்ப உங்களுக்கு ஓகேவா? அப்ப நார்மலா இருந்தா உங்களுக்கு அவங்க ஒத்துக்குமா? என்ன காட்ட வராங்கன்னா, இப்போ இவன் அந்த குமரவேல் சொல்வார்ல, இவங்க யாருக்குமே அவன் யாருன்னு தெரியாது. வந்திருக்கவன் யாரோ அபி கூட்டிட்டு வந்துட்டா, அம்மா அவன்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க டக்குன்னு. ஈவன் பிரகாஷ் ராஜுக்குமே கொஸ்டின் கிடையாது, யாரா இருப்பான்னு கொஸ்டின் கிடையாது. அவன் சொல்லுவான்ல, என் ப்ராப்ளம் என்னன்னா, அவ ஃபர்ஸ்ட் பொம்மை கேட்டா வாங்கிட்டு கொடுத்தேன், இது சைக்கிள் கேட்டா வாங்கி கொடுத்தேன், ஆனா எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கு. இப்ப அவ வந்து ஒரு பையனை கேக்குறா, ஆனா இவ போயிடுவா டெல்லிக்கு. நான் ஓகே சொன்னான், அதுதான் அவனோட ப்ராப்ளம்ல. அப்ப குமரவேல் எக்ஸ்பிளைன் பண்றது நல்லா இருக்கும். ஏன் சார் பிச்சைக்காரனா என்ன அவ கூட்டிட்டு வந்தா ஓகே சொன்னேன், இப்போ யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கா, எனக்கு அவன் என்ன பெரிய பெரிய என்னவோ வேலை பார்க்கறான், என்ன படிச்சிருக்காருன்னு எனக்கு புரியல. ஆனா ஐ ட்ரஸ்ட் அபி. அபியும் ஒன்று பண்ணா செம்மையா இருக்கும். அப்ப அவங்க என்ன இங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, அபி வந்து நார்மல் பீப்புள்லாம் சும்மா சூஸ் பண்ணியிருக்க மாட்டா. அபியே ஒருத்தனை சூஸ் பண்ணியிருக்கிறான்னா, அவன் வந்து இவ்வளவு பெரிய இவனாதான் இருப்பான். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். Yeah, the bigger question is why did that guy choose Abhi? But that is a ஆ. discussion for another day. வெரி வெரி எனக்கு வெரி வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படிடா நீங்க 2 பேரும் எங்கடா 2 பேரும் மீட் பண்ணீங்க? அவர் வந்தாராம் காலேஜுக்கு. அப்ப அப்படியே ஃப்ரெண்ட்ஸா பேசினாங்களா? லவ் இது 2 வருஷத்துல. அவன் உனக்கு சீஃப் கெஸ்டா வந்தான். ஃப்ரெண்டா பேசினான். ராஸ்கல்ஸ். எங்களுக்கு இதனாலதான் அப்படி உனக்கு லவ் செட் ஆகுது புரியுதா? அது தாக்கணும். அது என்ன சொல்லுவாங்க விடிவில தானே சொல்லுவாங்க. லவ்ங்கிறது அதுவா புயல் மாதிரி அடிக்கணும் தாக்கணும். அந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு தெரியும். டெல்லியில. இதெல்லாம் எவ்வளவு அதாவது ராதாமோகன் இவங்கெல்லாம் இந்த மாதிரி படம் எடுத்து வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் பியூட்டிஃபுல் பீப்புள், நீ வெளியே போய் உன் இதுக்கு வர அப்படி யூ கேன் ஃபெல் இன் லவ் அப்படின்லாம் சொல்லி, ஆக்சுவலா உலகம் வந்து அனிமல் மாதிரி தான். நீ வந்து எப்ப எவன் சைக்கோவா இருப்பான்னு நமக்கு தெரியாதுடா, அந்த மாதிரி தான் இருக்கணும். அதுதான் லைக் இது வந்து ஒரு இயர்லி ஒன் விசிட் பண்ற ஒரு மேஜிக்கல் லேண்ட் மாதிரி தான். நார்னியா மாதிரி தான். இவங்க இதுல கேரக்டர்ல நெகட்டிவ் ஷேட்ஸே யாருக்குமே இருக்காது. அது எப்படி ஜெல்லசி கூட இருக்கவே இருக்காது எந்த கேரக்டருக்குமே. லைக் தலைவாசல் விஜய் கேரக்டர் வந்து ஈஸியா ஜெல்லஸ் ஆகலாம். ஏன்னா அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. இவங்க வேற த்ரிஷாவை ஹைப் பண்ணிட்டே இருப்பாங்க, எங்க அம்மா எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அப்போ அந்த ஒரு 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 அதுவும் ஒரு கேரக்டர் தானே, இட்ஸ் ஷேட் ஆஃப் பர்சன் தானே. அப்போ நீங்க தெரியல அந்த அந்த நெகட்டிவ் எமோஷனை கட் பண்றதுக்கு தான் கம்ப்ளீட்லி இப்போ அதர் ஸ்டேட் ஒரு அதர் ரிலீஜன் இப்போ ஈஸியா சூஸ் பண்ற கான்ஃபிளிக்ட் வர எந்த ரிலீஜனுமே எடுக்காம தேடி பிடிச்ச ஒரு சீக்க கொண்டு வந்தது வந்து எனக்கு அதனாலதான்ங்கிற மாதிரி தோணுச்சு. ஈஸிலி ஷி குட் ஹவ் பின் யூனோ திங்ஸ் குட் ஹவ் எஸ்கலேட்டட் வெரி பேட்லி. அது எனக்கு பண்ணாதது வந்து எனக்கு வியர்டா இருந்தது. பட் ஐ லைக் ஹவு அந்த பிருத்திவிராஜுக்கும் வந்து அவன் ஒரு அந்த ஒரு ஹோலிஸ்டிக்கா இருக்கும். அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப சின்ன கான்வர்சேஷன் தான். பட் இட்ஸ் லைக் பேரண்ட் நம்ம இப்பதான் பண்றோம்ல அந்த பேரண்டிங் பாண்டிங்ல இப்பதான் அந்த கம்யூனிட்டி எல்லாம் இருக்கு. அப்ப வந்து இந்த மாதிரி என் பொண்ணு அப்ப பண்ணா அது நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றது தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் ஸ்டோரி மாதிரிதான் இருந்தது. பட் யா ஆன் த டாபிக் ஆஃப் த்ரிஷாவை திட்டுறது, அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்லுவான்ல, சம்டைம்ஸ் ஃபீலிங்கா இருக்கும் ஒன்ன பாக்குறப்பதான் எனக்கு பொண்ணு இல்லைன்னு. அப்ப அவன் அவ்வளவு இதுவா சொல்றப்போ அந்த பிளேஸ்ல ஒரு பொண்ணா என்ன சொல்லணும்? இல்ல அங்கிள், உங்களுக்கு நானும் ஒரு பொண்ணு மாதிரிதான், ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன்னு சொல்லணுமா இல்லையா? பேன்னு பாத்துட்டு இருப்பா. ஏமா நானும் சரி என்ன சொல்றா என்ன சொல்றான் பேன்னு இருப்பா. அவன் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு காரடி போயிருவான், ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருப்பான். Yeah. Okay. Thank you, Kavya. Next, Basmati, do you want to go next? Unmute பண்ணிக்கோங்க. ஓகே. ஆக்சுவலி வந்து அதான் லைக் இது நான் காலேஜ் டேஸ்ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு நினைக்கிறேன் இந்த மூவி. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்ற மாதிரி அந்த நெகட்டிவிட்டி எதுவுமே இருக்காது மூவில. நான் எத்தனை டைம்ஸ் பார்த்திருப்பேன்ட்டு எனக்கு ஐடியாவே இல்லை. அத்தனை வாட்டி பார்த்திருக்கேன். எப்படி சொல்றது, எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த டிஸ்கஷன் வர்றதுக்கு வந்து பயம். ஏதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கேட்டு நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த படம் பிடிக்காம போயிடுமோ அந்த மாதிரிலாம். அந்த அளவுக்கு பிடிச்ச படம். இப்போ ஆனா சில இடத்துல வந்துட்டு கொஞ்சம் டிராமாட்டிக்கா தான் இருக்கும். அந்த அந்த அவர் வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் கால் பண்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காரு. இவங்க வந்து லைக் எல்லாருமே வந்து லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய மிஸ்டரி கோ த்ரூ பண்ணவங்களை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு ஒரு ஃபேமிலியில அதெல்லாம் வந்து
கொஞ்சம் நம்புற மாதிரி இல்ல, லாஜிக்கலா இல்ல, டூ குட் டு பி ட்ரூ அந்த மாதிரிதான் இருக்கும். பட் அது வந்து அது மெயின் ஃபோக்கஸா போகாததுனால அந்த அந்த மாதிரி குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி எனக்கு வந்து அது லைக் ஈச் ஃப்ரேம் வந்து நான் ரொம்ப பிடிச்சி சில மூவிஸ்லாம் அப்ப பார்த்துட்டு இப்ப பாக்குறப்ப இதையா நம்ம பிடிச்சு போய் பார்த்தோம் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இது அப்படி இல்லை, எப்ப பார்த்தாலுமே எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பிளஸ் எப்படி சொல்றது, ஒரு ஒரு பாசிட்டிவா ஃபீல் ஆகும் அந்த மூவி பார்க்கும்போது. பேரண்டிங் வந்து இன்னொரு லைக் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வேற எந்த மூவிஸ்லயும் வந்து நான் பார்க்கல. இது இது நல்ல பேரண்டிங் அப்படிலாம் இல்ல, இது வந்து ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கா இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலி யூஸ்வலா ஒரு கப்பல்ல வந்து ஒருத்தவங்க நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் இப்படி எமோஷனலா இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து ப்ராக்டிக்கலா இருப்பாங்க. அப்படி இருந்தாதான் ஃபேமிலி ஒழுங்கா ரன் ஆகும் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து லைக் ஆர்த்தி சொன்ன மாதிரி எனக்கும் வந்து பிரகாஷ் ராஜ் கேரக்டரோட ஐஸ்வர்யாவோட கேரக்டர் பிடிக்கும் இந்த மூவில. அதே மாதிரி ஐஸ்வர்யா எனக்கு தெரிஞ்சு இதான் ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்லலாம். வேற எதுவும் மூவிஸ்ல அந்த மாதிரி ரோல் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும்னா எப்படி வந்து ஐஸ்வர்யாவை செலக்ட் பண்ணாங்க இந்த கேரக்டருக்கு, என்ன நம்பிக்கையில செலக்ட் பண்ணாங்க. பட் அதை வந்து அவ ரொம்ப சூப்பராவே கேரி பண்ணிட்டா. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே பண்ணிட்டா. அதுக்கப்புறம் இப்ப வேற யாரையுமே அந்த ரோல்ல வந்து என்னால யோசிச்சு பார்க்க முடியல. இது பிரகாஷ் ராஜ் ஆப்வியஸா நல்லா பண்ணது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பட் வந்து இவளுக்குள்ள இந்த மாதிரி இவளெல்லாம் இப்படி ஒரு கேரக்டர் வந்து நல்லா ரியலிஸ்டிக்கா பண்ண முடியும் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. அதே மாதிரி அந்த இன்னொரு கேரக்டர் அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா அந்த பிச்சைக்காரனா வர அந்த கேரக்டர் தான் எல்லா ராதாமோகன் மூவிஸ்லயுமே மோஸ்ட்லி வருவாருன்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்ல. பட் அதுதான் எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து என்னோட ஃபேவரட் சீன். பிரகாஷ் ராஜோட டைலாக்ஸா இருக்கட்டும், எல்லாமே அதுல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீன் அப்படின்னு பார்த்தா அவ அவள த்ரிஷா வந்து ஏதோ சும்மா தடுக்கி விழ போவா. அப்ப வந்து அவன் ஜோகி வந்து பிடிக்க வருவான். அப்ப வந்து பிரகாஷ் ராஜ் வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னா அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வருவான். அப்ப வந்துட்டு உனக்கு என்ன தெரியும், ஷீஸ் மை டாட்டர் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவன் ஜோகி எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் இல்ல, எனக்கு பிரகாஷ் ராஜ் அதுல கோவப்படுறது வந்து ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சது. யாரா இருந்தாலுமே அப்படிதான் அந்த ஃபேஸ் வந்து எல்லாருமே கோ த்ரூ பண்ணுவாங்க. லைக் குழந்தையாவே பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு புது ரிலேஷன்ஷிப்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க மேல இவங்களுக்கு உரிமை கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். அதை வந்து அந்த சீன்ல வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்னொன்னு வந்துட்டு சிலதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரா இருந்தது மாதிரி மேரேஜ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்த மாதிரி இருந்தது. பட் ஓகே, ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. எத்தனை வாட்டி போட்டாலும் பார்ப்பேன். ஆக்சுவலி இன்னைக்கே நான் இவங்க காவியா சொன்ன மாதிரிதான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரணும்ன்ற அவசியமே இல்லை, அப்படியே டைலாக்ஸ் எல்லாம் மைண்ட்ல இருக்கு. பட் இன்னைக்கு இன்னொரு வாட்டி பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிதான் தோணுச்சு, பார்த்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அது பிடிக்கும். அதே மாதிரி அந்த லைக் எல்லா ஃபேஸஸ்மே ரிலேட் பண்ண முடிஞ்ச மாதிரி இருந்தது. அதே மாதிரி பிருத்விராஜ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றது அது எல்லாமே எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கா ஃபீல் ஆச்சு. எங்கேயுமே இந்த கல்யாணம்ன்றதுக்கு அப்புறம் நிறைய சினிமாட்டிக்கா நிறைய சீன்ஸ் இருந்த மாதிரி இருந்ததே தவிர, அது வரைக்கும் வந்து ஏதோ கதை சொல்றாங்க, நம்ம பக்கத்து வீட்டுல நடந்த கதையை சொல்றாங்க அப்படின்ற, நம்ம ஒருத்தரை வந்து பார்க்ல எதாச்சா மீட் பண்றோம், ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்றோம்னா எப்படி இருக்கும், அதே அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அது அது வந்து நல்லா இருக்கும். சில சீன்ஸ் தான், அதாவது இந்த மாதிரி பிச்சைக்காரனை கூட்டு வர்றது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டூ மச்சா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வேற அந்த சீன், அந்த கல்யாணம் அது கூட
இவரை வந்து வச்சு லாக் பண்ணிட்டு போறது, அதெல்லாம் அது கூட ஓகே. அந்த ஒரு பொண்ணுக்கு ஷர்ட்டை கழட்டி கொடுக்க சொல்றது, அதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் சுத்தமா ரிலேட்டே பண்ணிக்க முடியல. அதெல்லாம் வந்துட்டு த்ரிஷாவை வந்து குளோரிஃபை பண்ணணுன்றதுக்காகவே வச்ச மாதிரி இருந்தது. அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல. பட் ஐஸ்வர்யா அண்ட் பிரகாஷ் ராஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பர் சூப்பர். ஸோ ஜஸ்ட் டு ஆட், அந்த அந்த பிச்சைக்காரன் கேரக்டர் நடிக்கிற ரவிசாஸ்திரி வந்து, அவர் பேர் வந்து இளங்கோ குமரவேல். ஸோ அவர் தான் வந்து ஸோ அவர் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் ஃபார் பொன்னியின் செல்வன் இப்போ. ஆஹ் ஸோ அவர் வந்து he did a பொன்னியின் செல்வன் பிளே வந்து முன்னாடி வந்து அவர் இஸ் a தியேட்டர் ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன். ஸோ he did a பொன்னியின் செல்வன் வந்து அவர் வந்து பிளே வந்து ஸ்டேஜ் பிளே வந்து அவர் வந்து பண்ணார். ஸோ யா he's a constant in ராதா மோகன்ஸ் films. எனக்கு வந்து ஐ லைக் him a lot more in இது பயணம் பயணம் இல்ல, ஃபர்ஸ்ட் படம் அழகிய தீ. அழகு தீ. அழகிய அது தீயில வந்து அன்ஃபர்கெட்டபிள் வந்து இப்பெல்லாம் வந்து படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து லவ் சொல்லாத முரளியே வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து லவ் சொல்லிருக்காரு அப்படிங்கிறதுலாம் வந்து தட்ஸ் ஒன் ஆஃப் த அழகிய தீ ஹஸ் லாட் ஆஃப் மெமரபிள் சீன்ஸ் ஃபார் ஹிம். ஸோ எனக்கு அது வந்து ஐ லைக் ஹிம் மோர் இன் தட். பட் யா, இதுலயும் he was terrific. சூப்பர். நெக்ஸ்ட் அஸ்வின் தம்பி. யா அரவிந்த், கோ அரவிந்த். ஸோ அப்படின்னு ஒன்று வந்து, இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபீல் குட்டாக மூவி பார்க்கணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம வந்து இந்த மாதிரி மூவிஸ், ராதா மோகன் மூவிஸ் போகலாம். ஸோ அப்படின்னா ஒன் ஆஃப் த மூவிஸ். எனக்கு ஆக்சுவலி ராதா மோகன் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அழகிய இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், பயணமாக இருக்கட்டும். ஸோ ஈவன் அவர் ரீசெண்டாக எடுத்திருந்த மலேசியா டு மலேசியா ஓடிடி, அது கூட நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ் எனக்கு பிடிக்கும். அப்படின்னு நானும் வந்து அதே மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி எத்தனை வாட்டி போட்டாலும் பார்க்கலாம். எப்பவுமே நமக்கு வந்து ஒரு ஃபீல் குட் வைப் தரும். ஸோ மெயினாக எனக்கு வந்து ஐஸ்வர்யா அண்ட் பிரகாஷ் ராஜ் இவங்களோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயினாக ஐஸ்வர்யா. ஸோ ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி, போத் த்ரிஷா அண்ட் பிரகாஷ் ராஜ் ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும், நம்ம நம்ம அம்மா எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நம்ம அம்மா வந்து நம்ம அம்மா கிட்ட தான் நம்ம ஃபர்ஸ்ட் லவ் மேட்டர் ஷேர் பண்ணுவோம். அப்புறம் அம்மா வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸும் வரணும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பிச்சைக்காரன் கூட சேர்க்கறது கூட யோசிப்பாங்க சில பேர். நார்மல் எல்லாரும் யோசிப்பாங்க கண்டிப்பாக. ஸோ ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சின்ஸ் பிரகாஷ் ராஜுக்கும் த்ரிஷாவுக்கும் பிடிச்சனால தான் அந்த ரவி சாஸ்திரி கேரக்டர் எடுத்துப்பாங்க. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்துச்சு அந்த கேரக்டர். அந்த ஸோ ஐஸ்வர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் எதிர்பார்க்கல அந்த மாதிரி பண்ணுவாங்க. பிரகாஷ் ராஜ் அது சொல்லவே நான், அவர் எப்பவுமே கலைப்பிடுவார். அண்டு ராதாமோகன் மூவிஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அவங்க ரொம்ப ஷைன் பண்ணுவாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா மொழி படத்தில் MS பாஸ்கரா இருக்கட்டும், இந்த படத்தில் வந்து கோர்ஸ் ரவி சாஸ்திரி அவர் குமரவேல இருந்தாலும், மனோபாலா இருக்காரு. மனோபாலா அவர் ரேண்டமாக நடந்து போவார். பட் ஆனால் அவர் வர சீன் எல்லாமே நல்லா பண்ணியாக இருக்கும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப ப்ரீஸியாக ரொம்ப சூப்பராக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து மற்றவங்க சொன்ன மாதிரி இந்த ஆடட் எலிமெண்ட்ஸ், அதாவது அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசுறது ரொம்ப க்ளோரிஃபைங்காக போயிடுச்சு. மாப்பிள்ளை அந்த சர்தார்ஜி மாப்பிள்ளை வந்து ரொம்ப உயர்வாக காட்டுற மாதிரி போயிடுச்சு. ஸோ அதுதான் ஒரு மைனஸாக இருந்துச்சு. மற்றபடி ஃபீல் கொடுத்தாங்க. அந்த சாங்ஸ் சொல்ல வேணாம், வித்யாசாகர் மியூசிக்கில் எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணால் வைரமுத்தோட லிரிக்ஸ் சூப்பராக இருக்கும். வாவா என் தேவதையில வந்து ஒரு பவர்ஃபுல் லைன் இருக்கு. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா, என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. அதாவது அப்பாவுக்கும் தாய்ப்பாலும் சுரந்துச்சு அந்த மாதிரி காட்டுவார். ஸோ தட்ஸ் வெரி பவர்ஃபுல் லைன். ஸோ வைரமுத்தோட லிரிக்ஸ் வந்து ரொம்ப பலம் சேர்த்து. That's it. சூப்பர் சூப்பர்.
யா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிவி, டு யூ வாண்ட் கோ நெக்ஸ்ட்? ஏய் ஹாய், ஷூர். இதெல்லாம் பயங்கரமா படத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அபியும் நானும் படத்துல போய் என்ன நெகட்டிவ் இருக்க முடியும் அப்படின்னு தான் இத்தனை வருஷமா தோண்டிட்டு இருக்கோம். எப்போ டிவி போட்டாலும் யூ கேன் வாட்ச். லைக் ஜாலியா இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கும். பட் என்ன த்ரிஷா மேல எல்லாருக்கும் என்ன கோவம் தெரியல, த்ரிஷாவை வச்சு செஞ்சுட்டாங்க. பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, as a கேரக்டர் த்ரிஷாவுக்கு என்ன, ஓகே த்ரிஷா நாட் மை ஃபேவரட் ஆக்ட்ரஸ் எனிவே. ஸோ அந்த கேரக்டர் எப்படின்னா சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டாங்க பிரகாஷ் ராஜ் நம்ம பக்கம் வந்துட போறானுங்க அப்படின்ட்டு. நாட் மீ பேரு இல்ல இல்ல, பிரகாஷ் ராஜ் வந்து சின்ன வயசுல இருந்தே த்ரிஷா வந்து ஒரு இண்டிபெண்ட் கேர்ளா டு பிகம் இண்டிபெண்ட் விமனா தான் வளர்ப்பா. ஓகே, when she is a kid, no, when she brings that guy, அப்பா இவர் பெக்கரா இருக்காருப்பா அப்படின்லாம் சொல்லும் போது ரொம்ப கியூட்டா இருக்கும். ஓகே அப்பா இவரை நம்மளே வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னும் போது ஓ மை காட் டமால்னு ஒரு பாம்பு அடிக்கும். எந்த அப்பா அந்த வேலையை பாரு போ போய் விளையாடு போ, எடுத்து வீட்டுல ஆன்டி கூப்பிடுறாங்க போ போய் விளையாடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் பிரகாஷ் ராஜ் அப்படி சொல்லாம சடனா லைக் ஓ என் பொண்ணு ஆசைப்படுறா, மேபி இதை நான் செய்யணும். அதுல என்ன லாஜிக்கல் ரீசன் இருக்க முடியும்? நாட் ஈவன் 1% லாஜிக்கல் ரீசன் தேர் for them to keep that beggar in their house. But Prakash Raj will do just because his daughter says so. ஸோ அவளுக்கே சின்ன வயசுல எப்படி இருக்கும்னா, நம்ம எது பண்ணாலும் நம்ம அப்பா ஒத்துக்க தான் போறாரு. ஸோ ஐ எம் இண்டிபெண்டன்ட் கேர்ள், ஐ டூ வாட் எவர் ஐ வாண்ட். ஸோ அதை அழகா த்ரிஷா கடைசி வரைக்கும் கேரி பண்ணியிருப்பாங்க. The way she, tells, அப்பா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டப்பா, ஐம் கெட்டிங் மேரிட்பா. we all think, hey என்னம்மா உங்க அப்பா உனக்காக உயிரை கொடுத்து இவ்வளவு பண்றாரு, அவர்கிட்ட வந்து நீ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற. பட் இது நான் வெரி ரீசெண்டா நான் பார்த்தேன். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து சொன்னான், மச்சான் என் அப்பா கிட்ட சொன்னேன், ரொம்ப நைனாரு ஒரே பிரச்சனை பண்றாரு, அவரு என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாரு மச்சான். ஸோ நான் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டேன். என்னடா சொல்ற அப்படின்னு, எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு மச்சான், அவர்கிட்ட சொல்லிட்டேன் மேரேஜ். இட்ஸ் வெரி ரியல் திங், இட்ஸ் வெரி ரியல் திங். ஸோ அது வந்து ராதா மோகன் ஒரு 15 years அஹெடா எடுத்துட்டாரு, அவ்வளவுதான், அது ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நிறைய பியூட்டிஃபுல் சீன்ஸ், நீங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் படத்தை எல்லாமே ஃபுல்லா சொல்லிட்டீங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் நெகட்டிவ்ஸ், வேற லெவல் படம். எப்போ வேணா பார்க்கலாம், எத்தனை தடவை வேணா பார்க்கலாம். அந்த கேரக்டர், ஓ மை காட், ரவி சாஸ்திரி கேரக்டர் வந்து எனக்கு இன்னும் ஸ்டில் டேட் வந்து வெரி வெரி ஃபேவரட். அதாவது கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் கிளீஷேவா இருக்கும், எங்க அம்மா சார் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கிளீஷேவா இருக்கும். பட் அதுல இருக்க எமோஷன் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஹீ வில் சிங் அ சாங் in her reception. எனக்கு அதுல ரொம்ப பிடிக்கும். பிரகாஷ் ராஜ் சொல்லுவான், மேண்டலின் ஸ்ரீனிவாசன் கச்சேரி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவான். ஓ மை காட், என்னால செமையா அதை வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் வெரி வெரி ட்ரூ. என்னன்னா, நான் போய் லவ் பண்றேன்னு சொல்லும் போது அவ்வளவு மெச்சூர்டா அந்த பிரகாஷ் ராஜ் வந்து, அப்பா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றமோ இல்லை அப்படின்னா, வெரி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், நமக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி, அவ்வளவுதான். ஸோ டிபிக்கல் இந்தியன் பேரண்ட் தான். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாவே எவ்வளவு பேர் வந்து நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, பா நீ ரொம்ப நல்ல பையன்ப்பா, கல்யாணம் பண்ணிக்கோப்பா, வேற கேஸ்டா இருந்தா என்னப்பா, அதனால என்னப்பா, அதே அவங்க வீட்டு பொண்ணோ பையனோ பண்ணும்போது அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு அது ஒரு பெரிய கலவரமே நடக்கும். இட்ஸ் வெரி டிபிக்கல் இந்தியன் பேரண்ட் மென்டாலிட்டி. எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு அது ஆப்போசிட்டாவே தெரியுது. வே பிரகாஷ் ராஜ் ரியாக்டட் வந்து வெரி ட்ரூ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. வேற அந்த அம்மா கேரக்டர் வந்து அப்படி கிடையாது பாருங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே ஷி வுட் ஹவ் மெயின்டைன்ட் அ மிடில் கிரவுண்ட். எல்லாத்துலயுமே அவங்க ஒரு லாஜிக்கல் ரீசனிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓஹோ இதனாலதான் இது நடக்குது, இதனாலதான் இது நடக்குது அப்படின்னு. ஸோ அந்த கேரக்டர் அனலைஸ் பண்ணும்போது ஆக்சுவலி ராதாமோகன் ஹஸ் தாட் வெரி வெரி டீடைல், பயங்கர டீடைல். ஏதோ ஒன்று வச்சேன் அப்படின்னு வைக்காம, அண்ட் ஆல்வேஸ் த்ரிஷா ரைட் ஃப்ரம் ஹர் வெரி யங் ஏஜ் ஷி நெவர் டஸ் எனிதிங் நார்மல். அவ்வளோ கேரிங்கா இருக்கு அப்பாவை பார்த்து. ஐ நோ வாட் ஐ எம் டூயிங்னு சொல்றதும் சரி, பிச்சைக்காரனை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதும் சரி, நடு ரோட்ல அவங்க அப்பா சட்டையை கழட்டி அந்த பொண்ணுக்கு போட்டு விடுறதும் சரி, குட் திங், நாட் சேயிங் நோ. பட் எதுவுமே த்ரிஷா நார்மலா பண்ண மாட்டாங்க. அதனாலதான் வந்து நல்ல ஒரு 7 அடி இருக்கிற ஒரு ஆளு தலையில டர்பன் கட்டின ஆளை வந்து எங்கெந்தோ கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் என்ன ஒரு சாதாரண ஆளு அப்படின்னு சொன்னா த்ரிஷாவோட கெத்து அங்க குறைஞ்சவங்க. அதனாலதான் அவர் வந்து அப்படியே ஒரு ஈவினிங் டீ காஃபி சாப்பிட்ற மாதிரிலாம். ஸோ வெரி வெரி ரொம்ப டீடைலிங் வந்து ரொம்ப அழகா
பண்ணியிருப்பார் ராதாமோகன். இன்னொருத்தவங்க சூப்பரா சொன்னாங்க, எக்ஸ்ட்ரீம்லி கலர்ஃபுல் மூவி. ஓ மை காட், அந்த சின்ன வயசுல த்ரிஷாவோட ரூம்ல இருந்து அதுக்கப்புறம் இன்னும் தலைவாசல் விஜயும் பிரகாஷ் ராஜும் பேசிட்டு அந்த இதுல நடந்து போவாங்க டி எஸ்டேட்ஸ். ஓ மை காட், ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் சாங்ஸ் வேற லெவல். ஸோ நான் ரொம்ப நாளா வந்து ஒரு டிஸ்கஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், முடியவே இல்லை. அண்ட் இந்த மூவி பார்த்த உடனே அஸ்வின்கிட்ட கேட்டேன். ஸோ தேங்க்யூ அஸ்வின், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இட்ஸ் கிரேட் டு லிசன் டு ஆல் யுவர் வியூஸ். வெரி நைஸ், தேங்க்யூ. வெல்கம் வெல்கம். சூப்பர் கீப் கம்மிங். சூப்பர். ஆக்சுவலா அவங்க மென்ஷன் பண்ணதுல சின்ன வயசுல இருந்தே த்ரிஷா என்ன கேட்டாலும் அப்பா கொடுத்துருவாங்கல்ல. இப்போ நமக்கு டக்குன்னு ஞாபகத்துல இருக்கிறது வந்து ரவி சாஸ்திரி கேரக்டர் தான். ஆனா குட்டி குட்டி விஷயம் பார்த்தா, ஸ்கூல் இன்டர்வியூ போயிருக்கிறப்போ பேப்பர் வெயிட் வச்சு விளையாடுவா. அவங்க அம்மா அதை தூக்கி இப்படி தள்ளி வச்சிருவா. உடனே அப்பா பாப்பா எடுத்து வச்சு இந்த விளையாடு. எப்ப வந்து நோ சொல்றாங்க அவளுக்கு ஒருத்தர்னா உடனே அப்பாவை பாப்பா. நீங்க அடுத்து ரெஸ்டாரண்ட் போயிருப்பாங்க, ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்பா. அவங்க அம்மா வந்து நோ, கோல்டு இருக்கு வேணாம் அப்படிம்பாங்க. உடனே அப்பாவை பாப்பா, ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்டுட்டோம் ஒன்ஸ். ஸோ சின்ன வயசுல இருந்தே அப்பாவை பார்த்தா போதும் கிடைச்சிரும், அந்த இது மைண்ட்ல கொடுத்துதான் வளர்த்துருப்பாங்க. செகண்ட் ஆயிடுவேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பாக்குறேன். ஃபன்னா இருந்துச்சு. நீங்க பேச நல்லா இருந்துச்சு. லைக் இட் வாஸ் என்டர்டெய்னிங் அண்ட் வாஸ் வெரி ஃபன். அடிக்கடி வாங்க. தேங்க்யூ. நான் வந்து இங்க வந்து மது உள்ள ஃபோன் பேசிட்டு இருந்தா. ஸோ நான் அவளை வந்து நிவே பேசுறாரு, வா வா சூப்பரா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு she was also listening to you speak. That's terrific. Super. So Srivatshan, do you want to go next? ஓகே. அந்த படம் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது இல்லை, இப்பதான் பார்த்தேன்னு சொன்னா இல்ல, படத்துல கலைஞர் தான் படம் நினைக்கிறேன். ஸோ அப்போ சீன்ஸ் தான் பார்த்திருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீன்ஸ் நிறைய பார்த்திருக்கேன். அந்த செகண்ட் ஹாஃப் அந்த குட்டீஸ் வச்சு பண்றது, ஸோ அந்த சீன்ஸ் தான் பார்த்திருக்கேன். இங்க இந்த வாரம் படம் எடுத்தப்பறம் தான் நான் ஒரு 4 நாள் வச்சு பார்த்தேன். ஃபுல்லா பார்க்க டைம் கிடைக்கல, பிச்சு பார்த்தேன். இட் வாஸ் த மோஸ்ட் ஹோல்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஐ ஹவ் எவர் சீன். தமிழ் படத்துல இவ்வளோ பியூரா இவ்வளோ ஹோல்சமா எடுத்து வச்சிருந்தாங்க. ரொம்ப ஐ மீன் இட்ஸ் நாட் ஈவன் சிங்கிள். ஐ மீன் நாங்க சொன்னாங்க சார் கிளீஷே ஓடுவா இருந்துச்சுன்னு, எனக்கு அப்படி ஒண்ணுமே தெரியல. அவ்வளோ பியூரா இருந்துச்சு. லைக் பியூர் தான். அந்த பொண்ணு, அவங்க அப்பா, எல்லாரும் த்ரிஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. பிரகாஷ் ராஜ் அண்ட் இளங்கோ குமரன் தான் லைக் டாப் மேட்ச். லைக் ஆக்சுவலா ஒரு அப்பா எப்படி பதட்டப்படுவாரு, லைக் ஹவு டஸ் ஹி ரியாக்ட், ஒரு இட் வாஸ் சோ குட். லைக் ஹவு டு எப்படி வேர்ட்ஸ் சொல்லணும்னு தெரியல, நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த தண்ணி கொட்டிச்சு சொல்லி அவங்க அம்மாவை அடிச்சுட்டு கூட்டு போறது வந்து கடைசி வரைக்கும், கடைசியில அந்த கண் கலங்குறது, ஸோ எல்லாமே அவ்வளோ சம போட்டுரு. ஸோ அங்க பிடிச்ச ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இளங்கோ குமரவேல் வந்து எனக்கு அப்போ அவர் யாருன்னு தெரியாது. இப்போ ரீசெண்டா பொன்னியின் செல்வன் அப்பதான் ஸோ ஹி ஹஸ் டன் சோ மெனி ஒர்க்ஸ் அப்படின்னு அந்த ஸ்கிரீன் ரைட்டிங் ஒர்க் நிறைய பண்ணுவார் அப்படின்னு தெரியும். ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் டு நோ தட் ஹி இஸ் மோர் தென் an actor, சைட் ஆக்டர் மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவர் வந்து லைக் நம்ம காமன் மேனோட இப்ப உள்ள வந்து ஒரு காமன் மேன் உள்ள அந்த படத்துல இருந்து கேள்வி கேட்டா எப்படி இருக்கும், லைக் அந்த மாதிரி தான் இருக்கு. அவர் சொல்ற சில அவர் கமெண்ட்ஸா இருக்கட்டும், என்னை கூட்டதப்போ நீங்க நம்புனீங்க, அவ்வளவு பெரிய ஆளு கூட்டதப்போ நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நல்லா இருக்கும். லைக் ஒரு தேர்ட் பர்சனை வந்து உள்ள கொண்டு வந்து மேக்கிங் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ற நல்லா இருக்கும். அண்ட் ஐஸ்வர்யா வந்து லைக் எப்பவுமே ஒரு நெகட்டிவ் ஒரு லைக் ஒரு வாட் டு சே அராத்துன்னு சொல்லாம தெரியல. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு நல்ல காமான, ஒரு நல்ல ரிச்சான, ஒரு நல்ல அம்மாவை பார்க்க நல்லா இருந்துச்சு. லைக் ஐ டோன்ட் திங்க் ஷி ஹஸ் டன் லைக் ஃபர்ஸ்ட் ரோல்ஸ் முன்னாடி பண்ணல பின்னாடி பண்ணதா தெரியல எனக்கு. லைக் திஸ் இஸ் ஒன்லி இன்ஸ்டன்ஸ் தட் ஐ கேன் ரிமெம்பர். ஸோ செகண்ட் ஹாஃப்ல தான் ஃபுல் டிப் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் செமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா டிப், செம டிராக். அவங்க கிட்டத்தட்ட முடிச்சிருவாங்க. திரும்ப அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ராவா ஒரு அந்த ஃபேமிலி கூட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் ஓடும். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டா இன்னும் காம்பாக்டா பண்ணி ஒரு 1/2 hour ட்ரிம் பண்ணியிருந்தா வெரி இப்பவும் நல்ல படம் தான், இப்பவும் சம படம் தான். அப்போ என்ன இன்னும் செமையா இருக்கும். அந்த சொன்ன மாதிரி அந்த தாயமதம் சொன்னதம்மான்னு சொல்லி அந்த ஒரு லைன் இருக்கும். ஸோ இப்போ அந்த பாட்டுக்காகவே நான் நிறைய படம் பார்க்கலாம். ஐ மீன் இந்த பாட்டு தான் எங்க அக்கா எல்லாம் அவங்க பொண்ணுக்கு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. லைக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க, அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் வாஸ் அ கிரேட் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் யா தட்ஸ் இட். ஐ திங்க் நான் எல்லாமே சொல்லணும்னு வச்சு சொல்ல நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் சூப்பர்டா. கபில், Kapil, can you hear me? I think Kapil கேட்கலன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். அருண், நீங்க போங்க. ஹாய். இந்த படம் ராதாமோகன் சார் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா எல்லா படமும் பார்த்தது நினைக்கிறேன்.
அழகிய கூட எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. மொழி, அபியும் நானும், பயணம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இந்த படம் வந்து ஒரு ஹோல்சம் மூவியா எனக்கு பிடிச்சதோட ஒரு ஃபெரிடல் மூவியா அது நிறைய காமெடி சூப்பராக ஒர்க் ஆச்சு. அடிக்கடி டிவியில் அந்த பக்கம் ஓடிட்டு இருந்தால் மாற்ற பார்த்துட்டு தான் இருப்பேன். நிறைய ஃபன் ஃபேக்டர்ஸ் ஸ்டார்டிங்ல ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்க இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றது, இவங்க இளங்கோ வர்றது, நிறைய விஷயம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. எண்டிங் கூட எனக்கு வந்து அவ்வளோதான் எனக்கு டீப்பாக வந்து படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். விஷயம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் பார்க்கலாம், ஜாலியான படம். அடிக்கடி பார்ப்பேன் டிவியில் பார்த்தா. அவ்வளோதான். ஓகே ஓகே, சூப்பர் 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 சூப்பர். Yeah. Kapil, can you hear me now? Am I audible now? Yeah, you're audible. Yeah, go for it, Kapil. Yeah. So hi everyone. எனக்கு இந்த படம் வந்து சின்ன வயசுல கலைஞர் டிவியில போடுறதுல ஒரு வெரி ஃபியூ மூவிஸ் தான் வந்து நல்ல படமா இருக்கும். அதுல இதுவும் ஒரு படம். நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி இப்போ வரைக்குமே. ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு நெகட்டிவ் தாட்டோ இல்லைன்னா ரொம்ப ஒரு ஹாரிஃபிக்கான ஏதாச்சும் ஒரு படம் பார்த்துட்டோம்னா திரும்ப மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பார்க்குற லிஸ்ட்டில் இந்த படமும் ஒரு படம். ஸ்டார்டிங்லேருந்து லைக் மூவியோட நேம் செலெக்ஷன்ல இருந்து லைக் தெலுங்குலையும் கன்னடாலையும் வந்து மூவி வந்து ரொம்ப ஒரு பொயட்டிக்காக நேம் வச்சிருப்பாங்க. தமிழில் சிம்பிளாக அபியும் நானும் சொல்லிட்டு ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு டைட்டில், எனி ஒன் கேன் ரிலேட் டு அப்படின்ற மாதிரி. அண்ட் மூவி ஓப்பனிங்குமே அப்படிதான். லைக் யாருக்கு வேணா என்னன்னா நான் எங்கேயுமே நடக்கிறது தான். ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் வந்து பேச ஸ்டார்ட் பண்றாரு. அந்த மாதிரி வி ஆர் கெட்டிங் இன் டு த ஸ்டோரி. உள்ள போனதுல இருந்தே சீனுக்கு சீனு வந்து லைக் ஒருத்தங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, காமெடியன் கிடையாது பட் இருந்தாலுமே நல்ல காமெடி ட்ராக்னு சொல்லி. அதே மாதிரிதான் ஒரு சீன்லயுமே வந்து பிரகாஷ் ராஜ் ஸ்கோர் பண்றதும் சரி, ஐஸ்வர்யா ஸ்கோர் பண்றதும் சரி, அவர் இளங்கோவனும் சரி, எல்லாரும் மாத்தி மாத்தி எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒன்லைன்லேயே வந்து அந்த எல்கேஜிக்கு அட்மிஷன் போட போறது, இதுக்கு மேல நாங்க ஒரு பைசா கூட வாங்க மாட்டோம்னு சொன்னோம்னா இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒரு பைசாவும் இல்லைன்னு சொல்றது, அலெக்சாண்டரோட குதிரை பேர் தெரியும்னு சொல்றது, அப்புறம் அவரு ரவி சாஸ்திரிய ஃபர்ஸ்ட் கூட்டு வந்தோன்னா யாரும் சொந்தக்காரன் அதை சொன்னோன்னா அவங்க ஹைசரா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் பாருங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் சரி, எல்லாமே வந்து பேக் டு பேக் வந்து ஒரு நார்மலா ஒரு ஃபேமிலிக்குள்ள, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, ஒரு கப்பலுக்குள்ள எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இப்போ ரீசெண்டா கூட அபியும் நானுமோட பிரகாஷ் ராஜ் அப்புறம் ஐஸ்வர்யா 2 பேரோட கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு ஒன் டே மீ அண்ட் யூ அப்படின்லாம் வந்து ரீல்ஸ் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அது ஒரு ஃபீல் குட்டான ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். மூவிஸ் எவ்ரி திங். மூவியோட ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் ஒரு ஒரு மொமெண்ட்ல வந்து நம்ம விட்டு போயிடுவாங்க, அதுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகுறோம் அப்படின்றதுதான் பேசிக் கான்செப்டாவே வச்சு படத்தை எடுத்துருப்பாங்க. படத்துல யூனோ லைக் டெக்னிக்கலா பெருசா எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே கூட டைம் போறதே தெரியாது பார்க்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அந்த ஃபீல் குட்டா அப்படியே போனதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்லயும் அதே வச்சு எந்த அளவுக்கு அவங்களுக்கே சமாளிக்க முடியும்னு தெரியல போல. அதான் கொஞ்சம் சினிமாட்டிக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் ஆட் பண்ணி அவங்களோட கொஞ்சம் ஃபன் பண்ண வச்சு, அதுவே ஒரு விதத்துல ஐ வாஸ் லைக்கிங் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீன்ஸ் எல்லாமே கூட. அண்ட் அதுக்கப்புறம் இவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு ப்ரோ அந்த லிரிக்ஸ் ஒன்று, வைரமுத்துவோடது, தந்தைக்கும் தாயமுதம் சுரக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து சச் அ பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். வைரமுத்தோட இந்த மாதிரி லிரிக்ஸ்லாம் வந்து யாருமே வந்து அவ்வளோ வந்து கண்டுக்கிறது கிடையாது. இது வைரமுத்து தானே அப்படின்னு கூட யாருக்கும் தெரியறது கிடையாது. ஏன்னா நான் ஒரு தடவை ஒரு சினிமா மீட் ஒன்றுக்கு போயிருந்தப்ப வந்து அதுக்கு இவங்க வந்திருந்தாங்க, உமாமதி சம்திங், அவங்க பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு. கபாலில வந்து இந்த மாயாநதி பாட்டு எழுதியிருப்பாங்க. அந்த சாங்ல வந்து ஒரு லிரிக்ஸ் ஒன்று வரும், என்னன்னா வந்து ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் அப்படின்னு சொல்லி வரும். எப்படின்னா வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு பால் ஊட்ட முடியாதுன்னு போயிட்டா, இல்லைன்னா ஸ்டில் பர்னா வந்து அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா வந்து பால் கொடுக்க முடியாது. ஸோ அப்போது வந்து அந்த வெயிட் வந்து அதிகமாகி வந்து அவங்களுக்கு மட்டும் அந்த பெயின் தெரியும். அது வந்து பிரசவ வலியோட வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும். அதை வந்து லிரிக்ஸா வந்து அப்படியே எழுதியிருப்பாங்க. ஸோ ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணும்போது வந்து நோ மேட்டர் ஹவு பிக் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு மென்னா இருக்கிற ஒரு லிரிசிஸ்டோ சரி, ஒரு ஆர்டிஸ்டோ சரி, அவனால வந்து இதை வந்து எழுதவே முடியாது. ஏன்னா அவனுக்கு வந்து இந்த பெயின் வந்து ஹி மைட் நாட் கோன் த்ரூ திஸ் பெயின் அப்படின்னு சொல்லி அவங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது எவ்வளோ ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான். நம்மளால ஒரு பெயினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா வந்து அதை நம்மளால ஒரு ஆர்ட் மூலமா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஆனா இங்க வைரமுத்து இவர் மென்ஷன் பண்றப்ப வந்து ரொம்ப அழகாவே சொல்லியிருந்தாரு, மரோட வச்சு அணைக்கும் போது வந்து எனக்கும் வந்து தாயாமுதம் சுரக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சச் அ பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். அதுவும் சரி. அப்புறம் இவர் ஒரே ஒரு ஊர்லன்னு சொல்லி அவர் இளங்கோவன் பாடுற சாங்ஸும் சரி, 3 பேரையுமே வந்து மாத்தி மாத்தி ரொம்ப அழகா வந்து
இன்னும் கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாட்டும் அதுவும் சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அந்த டேர்ன் ஓவர் மட்டும்தான் வந்து சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கும். பட் எனக்கு அது கொஞ்சம் பிடிச்சிருந்தது தான். படம் வந்து ஓவராலாவே வந்து இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபீல் குட் மூவி. எப்போ வேணாலுமே வந்து திரும்ப திரும்ப பார்க்கலாம். திரும்ப திரும்ப பார்த்துட்டே தான் இருப்போம் எப்பவுமே வந்து. கன்னடாலையும் எடுத்திருந்தாங்க. தெலுங்குல ஐ திங்க் இது பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் தமிழ்ல இருந்த அளவுக்கு அங்கெல்லாம் இருந்ததான்னு தெரியல. ஆல்சோ இவர் ராதா மோகனோட மற்ற மொழி படம் வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல் ஒன். ஜஸ்ட் இதே மாதிரியே ஒரு 4-5 கேரக்டருக்குள்ள நடக்கிற ஒரு ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அவரால் இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படத்தை வந்து கொடுக்க முடிஞ்சான்னு தெரியல. ஏன்னா இதுல ஒரு எப்பவுமே வந்து ஒரு அப்பாவோட கதையை பையன் சொல்ற மாதிரியோ இல்ல பொண்ணு சொல்ற மாதிரியோ தான் இருந்திருக்கும். இதுலதான் வந்து ஒரு பொண்ணை பத்தி வந்து அப்பா வந்து சொல்லிட்டே இருப்பாரு. ஜஸ்ட் லைக் காவியா மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபார் போத் டாட்டர் அண்ட் ஃபாதர். இட்ஸ் பியூட்டிஃபுல் மூவி. நீ சொன்ன அந்த அதர் லிரிசிஸ்ட் நேம் இஸ் உமாதேவி. ஷீ இஸ் ப்ரொஃபசர் உமாதேவி. ஸோ ஐ திங்க் ஷீ ஆல்சோ ரோட் 96ம் அவங்க தான் நினைக்கிறேன். 96ல வந்து ஐ திங்க் few songs she wrote few songs. Yeah, so she's actually terrific. She's a very good writer. அவங்க வந்து just a sorry to sidetrack, but அவங்க வந்து ஐ திங்க் காலையில காலேஜ் போயிடுவாங்க. ஸோ சாயங்காலம் வந்து தான் வந்து அவங்க வந்து ரெக்கார்டிங்க்கு வந்து வருவாங்களாம். ஸோ she's very good. ஆக்சுவலி அவங்க சொன்ன அந்த லைன் செம்மையா இருக்கும். கண்ணம்மால ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் கிடைக்கின்றது. அந்த ஒன் சைட்ல வந்து எவ்வளோ இதுவா சொல்ல முடியும், செம்மையா இருக்கும் அது. இந்த மூவில இந்த சாங் வாவா என் தேவதையும் சரி, ஒரே ஒரு லிரிக்ஸ் சூப்பரா இருக்கும். அதுல ஆப்வியஸ்லி எல்லாமே பெட்டரான லிரிக்ஸ் தான். எனக்கு பர்சனலா வந்து என் பிள்ளை எட்டு வைத்த நடிகை போல் எந்த இலக்கண கவிதையும் நடக்கவில்லை. அது வந்து வைரமுத்துவால மட்டும்தான்டா இப்படி எல்லாம் யோசிக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கும். லைக் எப்படி கம்பேர் பண்ணிருக்காரு எக்ஸ்ட்ராடினரியா அப்படின்னு இருக்கும். அந்த சாங்ல கடைசி லைன்ல வந்து என் பிள்ளை தனியறை புகுந்த பின்னே ஒரு பிரிவுக்கு ஒத்திகை நானும் கண்டேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அந்த 2 லைன்ல. சூப்பர். who else is there? மகேந்திரன், நீங்க போறீங்களா அடுத்தது? ஹை அஸ்வின், ஹை ஆல். வீடியோ வந்துடுறேன். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஜாயின் பண்றதுக்கு. தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இல்லை, நான் ஆக்சுவலாக நிறைய விஷயம் பேசலான்னு தான் இருந்தேன். பட் இது டூ பாசிட்டிவா போயிட்டு இருக்கு இந்த இன்டர்வியூ. ஸோ நம்ம எதுவும் ஸ்பாயில் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இது நார்மலாகவே பேசிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த சில படங்களை வந்து நம்ம வந்து சில வாரம் அப்ரோச் பண்ணலாம், கொஞ்சம் நம்ம டெக்னிக்கலா பார்க்கலாம். பட் இதை அப்படி பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். நார்மலா நம்ம ஒரு ஃபீல் குட்டா பார்த்துட்டு போயிடலாம் அந்த படத்தை. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் அஃப்கோர்ஸ் நான் பேசணும்னா அந்த இளங்கோ குமரவேலோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்லாங் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருச்சு இந்த படத்துல. அண்ட் வந்து டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த போறதே தெரியல. ரொம்ப அதாவது எதையுமே திணிச்ச மாதிரி இல்லை. லைக் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தா போயிருச்சு. அண்ட் வந்து வேற என்ன சொல்லணும்னா, இந்த பேரிங் இப்போ ரீசெண்டா இந்த கில்லி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும் போது, ஸோ ஒரு ஆக்டர்ஸால எப்படி அதை சுத்தமா மறக்கடிக்க முடியும்ட்டு நான் பார்த்துட்டு இருக்கும்போது அது தோணுச்சு. கில்லியில பிரகாஷ்ராஜ் த்ரிஷா காம்பினேஷன் வேற மாதிரி இருக்கும், இதுல வேற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாவே அதை நமக்கு அப்படியே ஆஃப் பண்றாங்கல்ல, அது வந்து ஒரு செம்ம டேலண்ட். எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அண்ட் வந்து நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, இது 2 hours மூவியா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ, கொஞ்சம் கிரிப்பிங்கா இருந்திருக்குமோ. ஏன்னா அது 2 hours 26 2 hours 30 minutes நினைக்கிறேன். ஸோ அங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சுத்திக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நிறைய விஷயம் ஃபோர்ஸ் ஆட பண்ணியிருந்தாங்க. இப்போ சொன்ன மாதிரி, இப்போ கபில் சொன்ன மாதிரி அந்த என் மகள் தனி அறை புகும் முன் அந்த ஒத்திகை பார்த்தேன், அது வந்து அப்கோர்ஸ் சூப்பர் ஃபோர்ஸ் ஆடைங்க. அது பின்னால என்ன நடக்க போகுதுன்ட்டு. பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, மிட் பாயிண்ட்ல வந்து ஒரு போர்ஷன் வந்து கல்யாணம் ஏதோ ஒரு சடன் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து இன்டர்மிஷன் விடணுன்றதுக்காகவே கல்யாணம் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல அது பண்ணாம நான் பர்சனலா பாக்குறது, ஒரு பொண்ணோட மெயின் ஸ்டேஜஸ் வந்து அந்த டீனேஜ் கிராஸ் பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாலே நிறைய ஸ்டேஜ் இருக்கு. அதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு பேரன்பே கிடைச்சிருக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாலேயே. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் அங்க கொஞ்சம் தவற விட்டாங்களோன்னு தோணுச்சு. பட் அது என்னோட தாட்டு. அண்ட் வந்து ராதா மோகன் பத்தி சொல்ல போனா, அவர் ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் வசந்த் மாதிரியே இருக்கும். அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வசந்த் ரொம்ப பிடிக்கும். ராதா மோகன் படமும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து நல்ல கேரக்டர் ஸ்கெட்ச் நல்லா எழுதுற ஒரு
ரைட்டர் நல்ல ரைட்டரும் கூட அவர் ஆக்சுவலா. அதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அவர் படம்லாம். இப்போ மொழியா இருக்கட்டும், இந்த எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர், இந்த படம் எல்லாமே வந்து சூப்பரா எழுதுவாரு. இந்த படத்துலயும் அப்படிதான். ஸோ லாஸ்ட் முடியும் போது ஒரு மேன் கால் ஓட்டோ ஃபீல்ட்ல முடிய வேண்டிய படம் எங்கேயோ ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இளங்கோ குமரவேலோட டைலாக், அந்த அம்மா டைலாக் வந்து ரிப்பீட் ஆகும் போது கொஞ்சம் தேவையில்லாம வச்ச மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அது எல்லாருக்குமே, இன்ஃபேக்ட் டாட்டர்ஸ் இருக்கவங்களுக்கு கண்ணில் தண்ணியே வந்துடும். ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மா சீன், அந்த சாப்பாடு ஹோட்டலுக்குள்ள வந்ததே இல்லை சார், அந்த சீன் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். பட் அது போக 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 கொஞ்சம் அது ஓவர் ஷேடோ பண்ண மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இது கண்டிப்பா எப்போ வேணா நம்ம கிறிஸ்மஸ் மூவி மாதிரி ஜாலியா ஃபேமிலியா உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் எப்போ வேணா, அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ இதான் என் தாட்ஸ். தேங்க்யூ. Awesome, super. So I just wanted to add sure, something. go on. அந்த குமரவேலோட ஜோக்ஸ்ல வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து சென்டிமெண்டா ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு டிவில பாப்பேன் சார் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப நான் அப்போ ஃபர்ஸ்ட் அந்த டைம் எப்ப அந்த மூவி பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த சீன் வந்து ரொம்ப 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 டைமிங்கா, அந்த டைமிங் காமெடிஸ் வந்து அல்டிமேட்டா பண்ணியிருப்பாங்கன்னு தோணும். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் இவர் பேசும்போது. So Ranjit, before I get you into it, so Radha Mohan's films have become, அவரோட ஃபிலிம்ஸ்ல இருக்கிற டயலாக்ஸ் வந்து have become ரொம்ப பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸா வந்து ரியல் லைஃப் எவ்ரிடே லைஃப் யூசேஜ்ல வந்து வேற எந்த ஃபிலிம் மேக்கரோட இது ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். மொழியில இருக்கிற மார்க் மை வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இது வந்து சில்லறை சிதற விட்டேன்னு சொல்லுவாங்கல்ல பயணம்ல. பயணம்ல வந்து சில்லறை செதற விட்டேன். ஸோ அந்த யூசப் கான் யாரு எடுனா பாகிஸ்தான் டைமிங் அது என்ன பயணம்ல யூசப் யூசப் கான் கான் யாருன்னு ரிலீஸ் கேட்டோம்னா பண்ணுவோம் சொல்லிருக்காங்க. யார் யூசப் கான் பாகிஸ்தான் பாஸ்போர்ட் ரெடி பண்ணிருக்காங்க. Yeah, so he's done a great job. So Ranjit, do you want to go next? எல்லாரும் சொன்ன மாதிரிதான் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு நடுவுல வர காமெடிலாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த குமரவேல் அவங்க த்ரிஷா வந்து நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது பிரகாஷ்ராஜ் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்போ குமரவேல் வந்து நீங்களும் உங்க ஒய்ஃபை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னும் போது அவன் என் ரிலேட்டிவ்டா அப்படின்னு, ஆமா அவங்க பொண்டாட்டி தானே அவ அப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த மாதிரி காமெடிலாம் ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எல்லாரும் சொன்ன மாதிரி கொஞ்சம் நடுநடுல ஸ்லோவா போன மாதிரி இருந்தது. ஓவரால் சூப்பரா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அவ்வளோ சூப்பர். சுரஜ், எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க. எனக்கு சொல்றதுக்கு பெருசா பாயிண்ட்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் யூஸ்வலா இந்த மாதிரி லைட்ஸானுக்காக படம் பார்க்கும்போது நாங்க பயங்கர, அதாவது இது என்ன பண்ணியிருக்காங்க அது என்ன பண்ணி எதாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வந்து வச்சு பார்ப்பேன். பட் இந்த படத்தை என்னால அப்படி பார்க்க முடியல. பார்க்கும்போது அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். எப்ப பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படம் தான். ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்த்தேன். அப்பல இருந்து எத்தனையோ பார்த்திருக்கேன். எல்லா சீனும் மனப்பாடமா தெரியும் எனக்கு. மெயினா ஆக்சுவலா எனக்கு பிரகாஷ்ராஜோட ஆக்டிங்கும் குமரவேலோட ஆக்டிங்கும் ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே பிடிக்கும். அவரு அந்த குமரவேல் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அம்மா சார்னு சொல்லும் போது கண்கலங்கும். ஆனா அதுக்கப்புறம் திருப்பி அவரு அம்மான்னு சொல்லும் போது கொஞ்சம் கடுப்பாகும். மற்றபடி செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு இடத்துல படம் முடிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறமே ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப டிராக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. அப்புறம் வேற நான் நோட் பண்ணது வந்து ஒரு இடத்துல வந்து இந்த டிரைவிங்ல வந்துட்டு மாப்பிள்ள பயங்கரமா டிரைவ் பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலா அவன் பண்றது வந்து பயங்கர ரேஷ் டிரைவிங். அதை வந்துட்டு பயங்கரமா பெரிய ஏதோ டிரைவிங் ஸ்கில் மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. அதை வந்து அது வரைக்கும் ஃபீல் குட்டா இருந்தது வந்து ஒரு கொண்டு போயிருப்பாங்க. மாப்பிள்ள பயங்கரமா டிரைவ் பண்றாருப்பாங்க, மாப்பிள்ள கொஞ்சம் விட்டா எல்லாரையும் பரலோகத்துக்கு அனுப்பியிருப்பாரு. அந்த மாதிரி தான் டிரைவ். ஆக்சுவலா அவர் அப்போ சூப்பர் ஹீரோ சீரியஸா இது பண்ணிட்டு தானே இருந்தாரு. ஜெயா டிவில வரும்ல இல்லையா? ஃபர்ஸ்ட் தமிழ் படம் இதுதான். ஆக்சுவலா ஹிந்தில நிறைய சீரியல்ல நடிச்சிருக்காரு. ஸோ
அதை தவிர பாட்டு வந்து இப்போ எனக்கு அந்த வாவா தேவதைய பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மற்ற பாட்டுலாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது சுத்தமாக பிடிக்கல, பட் கேட்க கேட்க பிடிச்சிச்சு. ஸோ ஓவராலா எப்பவுமே பாக்குற படம் தான். நாளைக்கு கூட போடுறாங்கன்னு நினைக்கிறேன் கலைஞர் டிவில. அந்த அது மாதிரி நம்ம செஷன் எடுத்திருக்கோம்ல, நமக்காக ஸ்பெஷல், மூவிக்கு ஸ்பெஷல். ஆமா, நான் அது பார்க்கும்போது அதான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது அதான் தோணுச்சு. எப்பவுமே நம்ம எடுத்த உடனே ஒரு படம் வருது. ஸோ அவ்வளவுதான். ஓகே ஓகே சூப்பர். விக்ரம். ப்ளீஸ் கண்டினியூ. நான் அப்பதான் சொல்றேன். ஓகே 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 இப்பதான் நான் ஓடி ஓடி okay okay I'll go. So it's a இந்த ஒவ்வொரு டயத்துலையும் வந்து வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வி லைக் அப்படிங்கிறது வந்து இட் வில் கீப் சேஞ்சிங், ரைட்? எனக்கு வந்து ராதாமோகன் ஃபிலிம்ஸ் வந்து ஓவராலாக ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ராதாமோகன்ஸ் ஃபிலிம்ஸ். ஏன்னா வந்து ஐ ஃபைண்ட் இட் ஐ யூஸ் டு ஃபைண்ட் இட் வெரி very நாடகம் like, very drama like. Okay. But the comedy, obviously we all enjoy the comedy, right? So another one, I like the comedy, and that is how it used to be. Never in my life I thought I will start ஐயோ இந்த மாதிரி ஸோ தமிழ் சினிமா வந்து தமிழ் சினிமா ஏன் இப்படி போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்ல படங்கள் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த காலம் போய் அப்படியே வந்து சுத்தி சுத்தி வந்து இல்லடா நீங்க ஆல்ரெடி நல்லா தாண்டா எடுத்துட்டு இருந்தீங்க, நாங்க தாண்டா வந்து தெரியாம வந்து இப்படி வந்து நீங்க நல்லா எடுக்கலன்னு சொல்லிட்டேன்டா, மன்னிச்சிருங்க, இப்ப நீங்க எடுக்கிறது தாண்டா குப்பை, தயவு செய்து அங்க அதுக்கே நீங்க திரும்பி போயிடுங்க அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்தது. அண்ட் தெர் இஸ் ஸோ எவ்ரி டிஸ்கஷன் தட் ஏதாவது ஒரு ரீசெண்டா மலையாள ஃபிலிம்ஸ் பத்தின டிஸ்கஷன் ஏதாவது நம்மளுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, we try to we talk about why Tamil cinema is not able to make films like that அப்படிங்கிற ஒரு that's an inevitable conversation that comes in. இப்பதான் வந்து அது தோணுது that oh my god, we have already done all those things. It's just that நம்மளுக்கு வந்து அந்த இன்னைக்கு வந்து மலையாள ஃபிலிம்ஸ் எடுக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பண்ணதுதான். வாட் எவர் வி டிட், இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த டயத்துல இருந்த ஃபிலிம் மேக்கிங் எஸ்தெட்டிக்ஸ் அண்ட் என்ன மாதிரி சினிமா பண்றோம் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் இந்த மலையாள ஃபிலிம்ஸ் வாட் எவர் த பெர்ஃபெக்ஷன் தட் தே ஆர் ஏபிள் டு கம் அப் வித் த ஹோல் அஸ் அ ஃபிலிம், அது வந்து நம்மளால பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் அபியும் நானும்ல வந்து இந்த அல்டிமேட்லி என்ன ஐ திங்க் கபில் சூப்பரா சொன்னது, the whole premise is how do we let go, இவ்வளவுதானே. ஸோ அந்த இதை வந்து that அபியும் நானும் செகண்ட் ஹாஃப் could have been a lot better, but it goes into a அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டெரிட்டரிக்குள்ள வந்து அது வந்து போகும். It did not, ஏன்னா அதுல there is lot of காமெடிங்கிறதுனால ஐ டோன்ட் திங்க் இட் வில் அஃபெக்ட் அஸ். ஸோ அதனால நம்ம வந்து we would have gotten through with the film. பட் திரும்ப அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான் வந்து oh my god, they could have done this a lot better அப்படின்னு வந்து தோணும். அண்ட் ராதா மோகன்ஸ் கெரியர் it's actually very sad. ஏன்னா he starts at அழகே தீயே was a breath of fresh air. என்னால அந்த that feeling while watching அழகே தீயே வந்து அதெல்லாம் தியேட்டர்ல பார்த்தது. ஸோ I still remember that. And மொழி was his peak. I mean that was something else. And then he maintained it with அபியும் நானும். And பயணம் was a okay good film. I mean it's definitely not a bad film. It's a good film. And after that I don't know what happened to him. போஸ்ட் பயணம் வந்து அந்த ஐ டோன்ட் நோ, ஐ ரிமெம்பர் நான் வந்து அந்த கௌரவம்ங்கிற படத்தை வந்து பார்க்கணும்னு அவர் when he was doing a film about honor killing, I was very curious to watch that film, but எல்லாரும் வந்து the film is not good ன்னு சொன்னனால I never watched it. And அதுக்கப்புறம் I even stopped following his career. என்ன பண்றாரு, ஏன்னா nothing came இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் வந்த மாதிரியே வந்து தெரியல. ஆக்சுவலா இப்போ கேடிவில திடீர்னு வந்து பிருந்தாவனம் போடுவாங்க அடிக்கடி. ஸோ எனக்கு ராதா மோகன் தெரியாம பார்த்தேன்.
லைக் நடுவுல நீங்க டக்குன்னு பாத்தீங்கன்னா விவேக் வருவாரு, எங்க போகுது படம் அப்படின்னு அப்படியே உட்கார்ந்தோம்னா படம் நல்லா போகும். அப்புறம் தான் பார்த்தா ஒரு ராதாமோகன் மூவி ஆயுது. ஸோ அதுலயும் எல்லா கேரக்டர்ஸுமே அவரோட இது இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்புறம் இப்ப அரவிந்த் மென்ஷன் பண்ணாங்கல்ல மலேசியா டு அம்னீஷியா, அதுவும் அப்படிதான். நடுவுல ஏதோ ஒரு சீன் பார்த்தேன், நல்லா போயிட்டு இருந்துச்சு. லைக் ஒரு பிளாட், ஒரு சிம்பிளான பிளாட், ஹவு எப்படி கொண்டு போறாங்க, ச்சே செம சிம்பிளா ஏதோ பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தா ராதாமோகன். ஐ திங்க் ப்ரமோஷன் இருக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் எஸ்டி சூர்யா அண்ட் பிரியா பவானி சங்கர் வச்சு பொம்மைன்னு படம் வந்துச்சு. ஐ டோன்ட் நோ ஹவு many saw and it was a flop and then ஹாரர் மாதிரி ட்ரை பண்ணி தான் சொன்னாங்க. பொம்மைன்னு எஸ்டி சூர்யா லைக் he falls in love with a mannequin அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. லைக் it didn't work. ஆக்சுவலா அவருக்கு பிரகாஷ் ராஜ் டுவேட் மூவிஸ் அப்பெல்லாம் வந்து இப்ப அழகிய ஆகட்டும், மொழி, இது எல்லாத்துலயுமே பிரகாஷ் ராஜ் கூட இருந்தாங்க. வாட் ஹேப்பன் ஐம் நாட் ஷுர். மேபி அதுக்கு மேல அந்த ப்ரமோஷனோ இல்ல அந்த வேல்யூ இல்லாம இருக்கலாம். ஈவன் நவ் இஃப் யூ சி பிருந்தாவனம் இல்ல ஒரு மலேசியா டு அம்னீஷியா, இட் இஸ் ஆல் குட். அவரோட நாட் லைக் மொழி அளவுக்கு சூப்பரா இருக்காது, பட் ஒரு ஈவினிங் நீங்க பாட்டுக்கு சும்மா உட்காந்து ஜஸ்ட் ஒரு ஃபீல் குட் ப்ரீசி மூவியா நல்லா தான் இருக்கு இது எல்லாமே. யா ஹிஸ் ஆர்டிஸ்ட் இஸ் நேம். யா எனக்கு ஒண்ணு வந்து இட்ஸ் எனக்கு அந்த இந்த சீன் வந்து அபிமானம்ல வந்து அவங்க ஹோட்டல் போற சீன் வந்து ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் பை தட் சீன். அதாவது ஐ மீன் தட் சீன் குட் ஹவ் பீன் அ லாட் பெட்டர். ஆனா வந்து ஸோ உள்ள போகும்போது அவங்க எப்படி ரொம்ப நல்லா நார்மலைஸ் பண்றாங்கங்கிறத பாருங்களேன். ஸோ அந்த 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 குரூப்ல இருக்கிறவங்க யாருக்குமே வந்து தே ட்ரீட் ரவி சாஸ்திரிஸ் கேரக்டர் லைக் அ ஃபேமிலி மெம்பர். தலைவாசல் விஜயா இருக்கட்டும், இவங்க யாருமே வந்து அவரை வந்து டிஃப்ரெண்டா அந்த இடத்துல வந்து ட்ரீட் பண்ணல. ஜென்ரலா வந்து தமிழ் சினிமாவோட அப்ரோச் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு ட்ராமாட்டிக்கா ஏதாவது ஒன்றை கிரியேட் பண்ணி அவரை வந்து ஹோட்டலுக்குள்ள அவங்க விடமாட்டோம்னு சொல்ற மாதிரியே சம் நான்சென்ஸ் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இருக்கும். They don't have anything like that. It's the character who's made to feel oh my god, this is a lot, this is so big for me to handle அப்படின்னு சொல்லிட்டு. That's a beautiful thing. But the problem is அதுல வந்து அதை நார்மலைஸ் பண்ண அந்த படம், அதுக்கு அடுத்த சீன் வேர் தலைவாசல் விஜய் டாக்ஸ் அபவுட் அந்த குழந்தை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது அந்த the film does not go to his side and go, I mean the film அந்த இடத்துல வந்து should side with him and say that, அதாவது basically when I say film should side with him, அதுல இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து probably easiest one would have been Trisha's character, should have gone to his side and say that no, I am there, I am asking you, what if you don't have a child, I am there for you, am I not your child, are you not seeing me like your child அப்படின்னு சொல்லிட்டு if she had gone to his aid and asked him that question, அது என்ன குடிச்சிட்டு நீங்க குழந்தை இல்லைன்னா என்ன, நான் அப்ப நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தட் மீன்ஸ் தி ஃபிலிம் இஸ், நான் எப்பயும் எல்லா செஷன்லையும் சொல்லுவேன்ல, ஸோ அதாவது வந்து இந்த ஃபிலிம்ஸ் ஹேவ் டு டேக் அ ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த ஃபிலிம் வந்து இட் டேக்ஸ் அ குட் ஸ்டாண்ட். அந்த ஒரு சீன் முன்னாடி இந்த ஹோட்டல், பட் இந்த இடத்துல வந்து ஃபிலிம் வந்து டஸ் நாட் டேக் அ ஸ்டாண்ட். ஸோ இட் ஃபீல்ஸ், ஐ மீன் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட் நெட் பிக்கிங் தான் வச்சுக்கோங்க, பட் இட் வுட் ஹவ் பீன் நைஸ். These are the small things that the film misses out on. And the second half வந்து it's the whole thing about prime minister planning commission லாம் இது பண்றது, அதெல்லாம் வந்து I mean it just did not fit well. Prime Minister இதுவா இருப்பாரு அவனுக்கு. Yeah, I mean அந்த அதாவது he's a all you need is Prakash Raj to feel the trust towards him. Correct? That's all that is needed. And the trust வந்து வர்றதுக்கு வந்து they just went in so many directions னு எனக்கு தோணுது. அத வந்து they could have just இன்னும் கொஞ்சம் வேற டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்கலாம். அவனை வந்து அந்த ஒரு அந்த கேரக்டரோட ஒரு ஆப் தான் கிரியேட் பண்ணாங்க.
அதாவது வந்து அவன் அவன் பண்ற இத இந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் வச்சு அவன் அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அண்ணன் யாரு தெரியுமா, அண்ணன் யாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா அவரு, இவங்கெல்லாம் யாரு தெரியுமா, இவங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டவங்க எல்லாம் அவர் வந்து பாத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்து ஒரு ஆவ் தான் கிரியேட் பண்ணாங்க. அவன் வந்து he has a humanity. அதாவது ஒரு ஒரு humanity need not be about social service and all the big things that people do, right? It is about the smallest things, how how that person treats the people around him. இந்த மாதிரி வந்து பேசிக்கான விஷயங்களை வச்சு they could have done it ன்னு எனக்கு தோணுது. I just wanted to add அதுல அந்த பேசிக் அந்த குவாலிட்டி சொல்லும்போது he could have just been அந்த ஏன்னா யூஸ்வலா இந்த மாதிரி அப்பாஸ் பெஸ்டாவே இருக்க வளர ஃபேமிலியில இருக்க கேர்ள்ஸ் வந்து they usually ஐடியலைஸ் அப்பா மாதிரி தான் ஹஸ்பண்ட் வேணும், அப்பா மாதிரி தான் பார்ட்னர் வேணும்னு ஐடியலைஸ் பண்றது இட்ஸ் a வெரி நேச்சுரல் திங். அந்த மாதிரி ஒரு ரிலேட்டபிள் ஃபேக்டர் வந்து இந்த கேரக்டர்ல இருந்தது, ஜோஹி கிட்ட இருந்தது. அதனால எனக்கு அவனை பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா it would have been just simple ஒரு லைனா எனக்கு தோணிட்டு இருந்தது. இவ்வளோ அவுட் ஆஃப் லார்ஜர் தென் லைஃப் போகாம இட் would have been an easy லாஜிக் கனெக்ஷன்னு I felt. எனக்கு ஜோஹி கேரக்டர்ல வந்து இந்த லவ் இந்த ஆர்க்ல எனக்கு தெரியல, பட் கேரக்டரா தனியா அதாவது த்ரிஷாக்கு பேரா அப்படிலாம் விட்டுட்டு தனியா பார்த்தா அவன் வந்து அந்த ஹாஸ்டிலிட்டி ஹேண்டில் பண்ணது எனக்கு பிடிச்சிருந்தது. இவன் வந்து இப்போ பிரகாஷ் ராஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம படத்தை பாக்குறோம் இல்லையா. வரவனை வந்து பார்த்தோன்னே டக்குன்னு என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஹீ ஹாஸ் ப்ராப்ளம் இந்த அப்போ த்ரிஷா வந்து அப்பப்போ ஏன் பையனை த்ரிஷா ஐஸ்வர்யா எல்லாருமே அதான் கேட்பாங்க, ஏன் நீ ஏற்றுக்க மாட்டேன்ற. இப்போ அவனுக்கு வந்து ஹீ இஸ் நியூ டு தட் பிளேஸ், அவனுக்கு இவங்க யாருமே தெரியாது, அதுவும் பொண்ணோட அப்பா, அவர்கிட்ட இது வாங்கி ஆகணும். அப்போ அவர் செம்ம ஹாஸ்டேலாக இருக்காருங்கிறப்ப அவன் அதுக்கு வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி என்ன லைக் பண்ணுங்க அப்படின்னு எதுவும் பண்ண மாட்டான். ஆனா அவன் ட்ரை பண்ணுவான், அவனோட வேலை ரொம்ப கேஷுவலா ட்ரை பண்ணுவான். அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா பட்டுச்சு. ஏன்னா இதர் லைக் பண்ணுங்கன்னு புதுசா ஏதாவது பண்ணி அதை பெரிய ப்ராப்ளம் ஆக்கி வச்சிருவாங்க. நான் நல்லவன் தான் பாருங்க அப்படின்னு பண்ணி இவருக்கு இன்னும் பயம் வர மாதிரி, இல்ல கண்டுக்காம விட்டுடு, உங்க அப்பா என்ன மதிச்சாரா, நான் ஏன் பண்ணணும், ரெண்டுமே இல்லாம அவன் நார்மலி நீங்க எப்படி இருக்கீங்களோ இருந்துக்கோங்க, நான் நார்மலா அவ கூட வந்து போறேன். ஆனா அவனோட இதுல ட்ரை பண்ணுவான், நீங்க வந்து வாங்க கேரம் விளையாடலாம், இல்ல இந்த இது கார் ரெடி பண்றப்பையும் ஹீ டோன்ட் அக்ரி, அவர் ஸ்லோவா போறாருன்னு எல்லாரும் வாய் விட்டு சொல்லுவாங்க. ஆனா அவன் அதை சொல்லிட்டான்னா அந்த இடத்துல ஈகோ கிளாஷ் ஆயிடும். ஸோ அவன் அதை ஹேண்டில் பண்றது சூப்பரா இருக்கும். டக்குன்னு இவன் கார்ல ஏறிட்டு இல்ல நான் ஓட்டுறேன், யூ ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு. ஸோ அந்த விஷயம் அந்த கேரக்டர்கிட்ட எனக்கு பிடிச்சிருந்தது. அதை பெருசா ஒரு ப்ராப்ளம் ஆக்காம கேஷுவலா ஹேண்டில் பண்ணிட்டு போவான். எனக்கு வந்து கம்மிங் ஆஃப் ஏஜ்லயும் வந்து இட் ஃபெல்ட் மோர் லைக் பிரகாஷ் ராஜ் கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் தேன் த்ரிஷா கம்மிங் ஆஃப். ஸோ இட்ஸ் ஏன்னா அது வந்து அந்த கேரக்டரோட ஒரு ஆர்க் தெரிஞ்சது. இது வந்து அபி வந்து I don't know, it was very surface level. Like usually people tell, no, like when you become a father, you start life again. It's like restart da again தானங்கறதான சொல்வாங்க. So it makes sense la, you see world through Prakash Raj eyes. அது வந்து better. If you start seeing in eyes through Trisha வழியா பாத்தீங்கன்னா you will feel like you're privileged. ரொம்ப privileged இருக்க மாதிரி தோணும். பிரகாஷ் ராஜோட பார்க்கும்போது இட் மேக்ஸ் மச் மோர் சென்ஸ். கொஞ்சம் கூட எம்பத்தட்டிக்கா எல்லாத்தோட டீல் பண்ற மாதிரி இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். அந்த த்ரிஷா வந்து தலைவாசல் விஜய் சொல்லும் போது she doesn't go and give him a hug and saying that நானும் உங்க பொண்ணு தானே அப்படி சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னா அது த்ரிஷாவோட கேரக்டரே கிடையாது. her character is what it's only about her. throughout the film அவ வந்து ரவி சாஸ்திரிக்கு நல்லது பண்ணுன்றதுக்காக ரவி சாஸ்திரியை வீட்டுக்கு கூட்டு வரல. she found it fascinating that is அப்பா ஒரு பெக்கர் பாரு அவர் குளிச்சதே இல்லையா. so she found it fascinating, so she just brought him home and she wanted to keep him with her. அவ்வளவுதானே தவிர வந்து she wanted to do good அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவளுக்கு அது வேணும். A narcissistic boss, spoiled brat, goes to Delhi whenever she wants. Doesn't listen to her father. நம்ம தலைவாசல் விஜய் வந்து கம்ஃபர்ட் பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. அது கரெக்டான கேரக்டர் ஸ்கெட்ச் தான்.
நீங்க வந்து நீங்க வந்து இதுக்கு வந்து அபிமன்யுக்கு வந்து ஒரு புது லைட் ஒண்ணு போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ மூவி வந்து அப்படியே நானும் பக்கம் தான் போற மாதிரி இருக்கு. ஆமா கத்துக்கிட்டா அந்த லைக் அப்படின்னு. லைக் பிரகாஷ் ராஜ் திரும்ப திரும்ப சொல்லுவான்ல, நான் அவகிட்ட இதை கத்துக்கிட்டேன், அவகிட்ட இருந்து அதை கத்துக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம். ஆப்வியஸ்லி என் ஃபாதர் will ஆல்வேஸ் ஃபீல் ப்ரௌட் அபவுட் ஹிஸ் டாட்டர். ஓகே, அதுல ஒன்றும் இல்லை. பட் அந்த கேரக்டர் பார்த்தோம்னா இதனாலதான் நம்மளால பிரகாஷ் ராஜை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அவ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் டாக்டரா இருந்திருந்தானா மேபி அந்த ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் இருந்திருக்கவே இருந்தது. ஒன் குட் திங் ஷி வில் டூ இஸ் அந்த போட்ல கூட்டிட்டு போவா, அவங்க அப்பா கூட்டிட்டு போய் அப்பா ஓன்னு கத்துப்பான்னு சொல்லுவா. அதை தவிர எனக்கு தெரிஞ்சா அவர் எதுவுமே பண்ணல அவங்க அப்பாவுக்கு. இல்ல அதுவும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து இட் மேக் சென்ஸ். அவளுக்கு அது வாவா இருந்திருந்தனால அவ பண்ணியிருந்திருப்பா. அவங்க அப்பாவுக்கு மேபி கரெக்ட். எக்ஸாக்ட்லி. An அவங்க alternative அப்பாவுக்கு அது line will வாவான்னு be தெரியல. how a toxic dad and a narcissistic boss spoiled brat relate each other. I wouldn't call him toxic dad. Okay, like கிடையாது. Most it's how In some dads point of function. in some point of view, maybe I Daddy mean we is can little make case princess மா, அவ்வளவுதான். அவள் like இல்ல he's too அதான் over protective. பின்னாடி வண்டியில போறதெல்லாம் ஓவர் ப்ரொடக்டிவா இருக்கிறது, லைக் கல்யாணம் பண்ண மாட்டேன்றது, படிக்க விட மாட்டேன்றது. லைக் ரீசெண்டா ஒரு இல்ல வீடியோ வந்துச்சு, இந்த லைக் எல்லா ப்ராப்ளம்க்கும் அவன் சொல்ற டைலாக். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவன் ஸ்கூலுக்கு சேர்க்கணும், அவன் ஸ்கூலுக்கு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? இப்ப என்ன செல்லுக்கு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அதானே உன் பிரச்சனை. லைக் ஐ மீன் it is not intended to be like it can be perceived as such. No, but he is also agreeing அந்த கேரக்டர் கூட. He Has to tries to put on because a of he has கார்னரா to இருக்கலாம். இல்ல because obviously of Trisha character. இல்ல I also feel he understands. ஸ்டார்ட் எல்லாமே ரெசிஸ்ட் பண்ண தானே செய்வாங்க. she also matures. அது மெச்சூர்னு சொல்லலாம், இல்ல கிவ் அப்ஸ்னு கூட சொல்லலாம். பட் I wouldn't label him toxic like outright. Maybe சின்ன That's சின்ன just for fun, I said. He's okay. just இல்ல he's just இட்ஸ் just a like இட்ஸ் டிபிக்கல் தமிழ் மூவி. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 1970s 80s எல்லாம் பாத்தீங்கன்னா மூவிஸ் எப்படி வரும்னா, மூவிஸ்ல வந்து ஃபீமேல் வந்து பயங்கர பாசியா இருப்பாங்க, மேல போட்டு அடிப்பாங்க. அதெல்லாம் மூவிஸ்ல தான் வரும், ரியல் லைஃப்ல நடக்கவே நடக்காது. பட் இப்போ லைக் லாஸ்ட் 20 இயர்ஸ்ல நிறைய இந்த டாக்ஸிக் மாமோட இது இருக்கு. No, when a son gets married, no, the mom becomes very toxic. She becomes more dominant. She doesn't allow the the மருமகளை வந்து நல்லா ட்ரீட் பண்ணாம பையன் கூடயே இருக்கணும். ஏன் பையன் என்ன விட்டு போயிட்டா என்ன பண்றது? ஸோ அந்த கேரக்டர் ராதாமோகன் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி he would have put it on பிரகாஷ் ராஜ். Instead of mom doing that, பிரகாஷ் ராஜ் will do that. ஒரு அம்மாவுக்கு ஒரு பையங்கிற மாதிரி பிரகாஷ் ராஜ்க்கு ஒரு பொண்ணுங்கிற மாதிரி இருக்கும். நம்மளால அதை ரியல் லைஃப்ல வந்து லிங்க் பண்ண முடியல. பட் மேபி ராதாமோகன் வந்து அந்த ஸ்வாப் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இட்ஸ் டிபிக்கல் தமிழ் மூவி. இட்ஸ் ஸ்வாப்டு அக்கார்டிங் டு our ஏஜ். Yeah, I feel there was more dialogue between a dad and a daughter in a more contemporary way. அப்ப இருந்து பார்க்கும்போது யூஸ்வலா யூ டோன்ட் ஸ்பீக் டு யுவர் டேட் இன் அ வெரி ஃப்ரெண்ட்லி வே. ஃப்ரெண்டா இருங்கப்பா. சந்தோஷ் சுப்ரமணியம்ல தான் டாக்ஸிக் அப்பாங்கிற ஒரு ஸ்டேஜ் எனக்கு புரியுது. இதுல வந்து ஃப்ரெண்டாவே பேச முடியும். அவன் அதுல சொல்லதான் செய்வான், என்னால ஃப்ரெண்டா பேசுங்கப்பா. I can make cases as the toxic tag அப்படின்னு சொல்லல, but it can be made cases that இல்ல is இல்ல toxic tag சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா ஐ ஃபெல்ட் அந்த the dialogues that as a family அவங்க 3 பேர் சேர்ந்து டிசைட் பண்ற நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி how it functions அதுவே வந்து it was a breath of fresh air தான் பார்க்கும்போது. எல்லா கேரக்டருமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா they are very individualistic, right? எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து how they perceive the situation அப்படிங்கிறது தான். He loves his daughter because that daughter reminds him of his mom. He has a problem with her going to school because what will I do if she goes to school? He has a problem with her riding a bicycle because then my whole routine for the last few years has been dropping her to school. How dare you guys take it away from me? So நீ கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா நான் என்ன பண்றது? எனக்கு போர் அடிக்கும்ல. So it's about that. So everything about every character is அந்த சிச்சுவேஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து என்னது நீ இதை பண்றியா, அப்ப நான் என்ன பண்றது, அப்ப நான் எதுக்கு இருக்கேன் அப்படிங்கிற பிரகாஷ் ராஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னதுனால நம்ம அவர் கூட ரொம்ப ரிலேட் பண்ண எம்பத்தட்டிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன், மோர் தென் அதர் கேரக்டர்ஸ். அவர் என்ன நினைக்கிறாருன்னு தானே மூவியே, அவரோட வாய்ஸ் தானே. சோ அதனால அது கரெக்டா நமக்கு தோணும். அவரோட இதுவா தான் காமிச்சிருக்காரு. ஐஸ்வர்யாவோட பாயிண்ட் ஆஃப் நல்லா இருக்கும்.
ரெண்டு அப்பாவும் பையன் பொண்ணு பண்ற சேட்டைகள். ஓ டிராமாட்டிக்கா ஷீஸ் வெரி ப்ராக்டிக்கல்னா ஸோ டிராமாட்டிக்கா அங்க எதுவுமே நடக்காது. எல்லாமே ஓகே லவ் இல்ல அவ பண்றியா பாயிண்ட் ஆஃப் ஓகேமா. வியூல இல்ல அவ பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க அப்பா பொண்ணு எப்படி இருந்தாங்க. It's an alternate. ஆக்சுவலா வசுமதி அதை சூப்பரா சொன்னாங்க. அது என்ன ஒருத்தர் வந்து ஒருத்தர் இப்படி இருந்து இன்னொருத்தர் வந்து ஆக்சுவலா அவங்க ரெண்டாவது ஐ எம் ஹியரிங் ஹர் சே த எக்ஸாக்ட் சேம் சென்டென்ஸ் செகண்ட். இது வந்து ரெண்டாவது வாட்டி. இதுக்கு முன்னாடி வந்து ஐ திங்க் டாடா டிஸ்கஷன்ல வந்து ஷி செட் த எக்ஸாக்ட் சேம் சென்டென்ஸ். என்னால மறக்கவே முடியாது அது. அது வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா வாழ்க்கை நாசமா போயிடும் அப்படின்னு. இல்ல அப்படி இருந்தா ரொம்ப பிளாண்ட் ஆயிரும்ல. இப்போ அப்பாவும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம், அம்மாவும் ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம்னா சரி ஸ்கூலுக்கு மாடர்ன் ஃபேமிலி சீரீஸ்ல வந்து ஒரு ஒரு there's a bit அதுல வந்து see if you have two parents அந்த கிட் எப்படி இருக்கும்னா who will wear PJs to school அந்த மாதிரி உனக்கு இருக்கணுமா, ஒரு ஸ்ட்ரிக்ட் அப்பானா ஒரு ஸ்ட்ரிக்ட் அம்மா அப்படி யாராவது ஒருத்தங்க வேணும், அதர்வைஸ் your life is ruinedங்கிற அந்த ஒரு பிளாட் வரும். இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் தட். Vikram, you want to add something? Listen, first of all, நான் அவ்வளவு தாட்ஸ்ல இந்த படத்துக்கு கொடுக்கல. இட்ஸ் ஆவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட். அதாவது ஒரே ஆவரேஜா அது ஜஸ்ட் மூவி கேடிவி படம். நீங்களே பாருங்கடா போங்கடா. கேடிவி படம் தான் அது. எனக்கு அழகியத்தையே a lot are offended by your statement, Vikram. விடு லைக் இப்படி இருந்தாலும் இட்ஸ் நார்மல். ஓகே நம்ம எல்லாம் கரெக்டா தான் இருக்கோம்னு அர்த்தம். விக்ரம் இது ஆனவமா சொன்னாதான் we should be. நானும் ரொம்ப நாள் கழிச்சு வந்தோடனே எல்லாம் மாறிடுச்சோன்னு நினைச்சேன். இல்ல இன்னும் மாறல, எல்லாம் அப்படியேதான் இருக்கு. அழகியதையே கொஞ்சம் ஓகே ஓகே அது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாத மாதிரி இருந்தது. பட் அதர்வைஸ் எனக்கு மொழி கூட பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் பிரகாஷ் ராஜ். உனக்கு பிடிக்கலன்னா அதுதானே வேணும் எங்களுக்கு. இப்ப பிரகாஷ் ராஜின் காமிக் ரோல்ஸ் எனக்கு சுத்தமா ஒர்க் ஆக மாட்டேங்குது. எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி இருக்கு பிரகாஷ் ராஜ். இந்த படமே வந்து அது இதை வந்து சீரியஸா இவங்க டீல் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். அதான் ஃபுல் சீரியஸா எல்லாம் படம் எடுத்து இது பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். பட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். செகண்ட் ஹாஃப் விட்டுருங்க, வில் டாக் ஒன்லி அபவுட் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப். பட் கொஞ்சம் இவங்க வந்து கொஞ்சம் ப்ராக்டிகலா இருந்திருக்கலாம். எல்லா கேரக்டர் பற்றியும் கொஞ்சம் டீப்பா போயிருக்கலாம். இட் நீட் நாட் பி சோ சர்ஃபேஸ் லெவல். அண்ட் தென் ஃபிலிம் மேக்கிங் ஸ்கில்ஸ் சுத்தமா கிடையாது. அதான் இப்போ அஸ்வின் சொன்ன சீன் சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த சீன் வந்து யூ டோல் தட் நார்மல் தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இந்த ஆள் வரப்போ இந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஐயோ உன்னால விட மாட்டேன்னு சொல்லி கவர் பண்ணது குட். அது வந்து ரைட்டிங், அது வந்து ஓரளவு பண்ணிடுவாரு. தண்ணி நாடக தனமா சொல்றான்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வர அந்த சீன் எடுத்துருக்காது ஃபுல்லா ரியாக்ஷன் ஷாட் தான் இருக்கும். ஒருத்தர் போயிருந்தா ஒருத்தர் மூஞ்சி காப்பாங்க சிரிப்பாங்க, அடுத்தது இன்னொரு மூஞ்சி காப்பாங்க சிரிப்பாங்க. இதுல just name one shot in any of his films which you found that wow. நேம் பண்ணவே முடியாது throughout the series. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு இதுவா இருந்துச்சு. அது வந்து இல்ல இவர் வந்து அது வேணான்னு அவாய்ட் பண்ற ஆளு இல்லை. பட் அது என்னமோ ரொம்ப கீழே போற மாதிரி இருக்கு படம். அதுதான் அந்த பாயிண்ட் தான் நீ சொல்ல வர. பேசிக்கலி டெல்லிங் வெர்சஸ் ஷோயிங். ஸோ அவரோட கேரக்டர்ஸ் எல்லாமே கேரக்டர்ஸ் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் வந்து இஸ் மோர் டெல்லிங் தேன் ஷோயிங். அந்த விஷுவல் மீடியம் வந்து யூ கேன் ப்ரெடிக்ட் அவங்க என்ன மாதிரியான இது வைப்பாரு அப்படின்னு. இது நம்ம இதை வந்து ஒரு விசு படத்துல இதை நம்ம கம்ப்ளைண்டா சொல்ல மாட்டோம். விசு படத்துல ஷார்ட்ஸ் எல்லாம் வராது நமக்கு தெரியும், ஆனா அது கம்ப்ளைண்டா சொல்ல மாட்டோம். ஆனா இவர் படத்துல வராது, எதுவும் மிஸ் ஆகிற ஒரு இப்ப சொன்னேன். ஷார்ட்ஸ்னா என்ன எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல? லைக் ஷார்ட்ஸ்னா என்ன? சீன்ஸா பாரு, சீன்ஸா பாக்குறோம்னா மனித தளபதி படத்துல அந்த அளவுலாம் வேணாம். பட் சும்மா நம்மளுக்கு தெரியும்ல, பார்க்கப்போ சில வாட்டி பார்க்கப்பவே அது நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அட்லீஸ்ட் பின் பாயிண்ட் பண்ற மாதிரியாவது இருக்காது. அந்த மாதிரி இது எதுவும் இருக்காது. பிகாஸ் இதை நான் சொல்றது என்ன, இப்ப நம்ம ஹரி படத்துல இது எதிர்பார்க்க மாட்டோம். அதுக்கு ஒன்று மொமெண்ட் இருக்கும். இவருக்கு வந்து கொஞ்சம் he can use those elements because he's trying to talk about emotions எல்லாம் பண்ணப்போ நிறைய இடத்துல ஸ்லோவா படம் சான்ஸ் இருக்கு. அப்பெல்லாம் வந்து இவர் வெளியே வேற ஏதாவது கொஞ்சம் காமிக்கலாம். ஃபுல்லா க்ளோஸ் அப்பே காமிச்சு ரியாக்ஷன் சாட்டே சீரியல் மாதிரி எடுக்க தேவை.
அதுதான் சொல்ல வரேன். அதுதான் ராதாமோகன் பண்ற பெரிய தப்பு. ஸோ பயணம்ல எல்லாம் அது ரொம்ப கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருக்கும். பிளேனுக்குள்ளே வேற நடக்குது, சீட்டை திருப்பி 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 அதே ஏன்டா காமிக்கிறாங்க. அதானே இருக்கு, அப்படிதானே இருக்கணும். அது இருக்கணும், ஆனா அது வெயிட்டேஜ் எல்லாம் பண்ணல. இல்ல எனக்கு தெரிஞ்சு நார்மலி இப்போ ஒரு மூவின்னு இருந்தா அதுல ஒரு சிச்சுவேஷன் ஏதோ ஒன்று நடக்கும், அது வந்து ஒரு ப்ராப்ளமா இருந்துட்டு அதை ஹவு பீப்புள் இப்போ எமோஷன்ங்கிறது இட் பிளேஸ் அ ரோல் இன் தட் நினைக்கிறேன். ஆனா ராதாமோகன் மூவிஸ்ல இமோஷன் தான் ப்ராப்ளம்ங்கிறதே. இப்போ இங்க சிச்சுவேஷன் வராது, இல்ல ஒரு ஏதோ ஒன்று நடந்துச்சு அதுக்கு ஒன்று அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவரோட இதுல வந்து எல்லாமே பீப்புளோட எமோஷன்ஸை தான் படமாவே அவர் பேஸ் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டேக் an example for a similar director. சேரன் படத்துல சீன் சூப்பரா இருக்கும், ஷார்ட்ஸும் சூப்பரா இருக்கும், சீன்ஸும் சூப்பரா இருக்கும். எல்லா படம் நல்லா இருக்கும்னு நான் சொல்லல, பட் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் இப்போ வெற்றி கொடி கட்டு எடுத்துக்கோ, அது வந்து இப்போ அவங்க ப்ராப்ளம் என்ன, அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகணும், தே ஹேவ் ப்ராப்ளம்ஸ், ஹவு தே சால்வ் இட். ஸோ தேர் இஸ் சம் ஸ்டோரி இன் தட். லைக் இப்போ ராதாமோகன் அபிமானம் எடுத்துக்கோ, இங்க ப்ராப்ளம் என்ன, லைக் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இல்ல அவ போகணும், அது ப்ராப்ளம் இல்லை. வாட் ஹீ ஷோயிங் இஸ், ஸோ எனக்கு தெரிஞ்சு ராதாமோகன் வந்து இட் இஸ் நாட் சினிமேட்டிக். ப்ராக்டிக்கலி இப்போ என் கதையை ஒருத்தர் என்னோட கதை நான் லைஃபா சொல்றேன் அப்படின்னா, லைஃபா எனக்கு வந்து கிளைமேக்ஸ் கிடையாது, லைஃப் இஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன், என்னென்ன நடந்துச்சு அப்படியே சொல்றோம், அவ்வளவுதான் இல்லையா. எனக்கு தெரிஞ்சு இவர் அந்த எமோஷன்ஸ் அந்த ஒவ்வொரு சீனா மட்டும்தான் பேஸ் பண்றாரு. ஹி இஸ் நாட் ரைட்டிங் இட் லைக் அ மூவி, ஒரு ஸ்ட்ரக்சரா அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இல்ல அதெல்லாம் இருக்கு, ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு, இட்ஸ் ஜஸ்ட் இல்ல ஸ்ட்ரக்சர் இன் தி சென்ஸ் நான் சொல்றது தட் ஷுட் சம்திங் ஹேப்பன் பிஃபோர் தட், எப்படி நடக்கிறப்ப என்னாச்சு ஆஃப்டர் தட் அப்படின்னு இல்லாம. தட் இஸ் அதாவது வாட் his filmmaking style is not the problem. I mean his writing is actually fine. Okay, there is the other than the நம்ம வந்து மொதல் ஹாஃப்ல வந்து அந்த கதையோட என்ன டைரக்ஷன்ல போகுது, அது வந்து ரெண்டாவது ஹாஃப்ல வந்து எப்படி வந்து வேற ஒரு ட்ரெஜெக்டரி எடுக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரைட்டிங்ல வந்து பிரச்சனை. பட் தட் இஸ் ஓகே. பட் நான் வந்து என்ன சொல்ல வரோம்னா, அந்த எப்படி அவர் எடுக்கிறாருங்கிறது, the problem is not with ராதாமோகன் as a writer, the problem is ராதாமோகன் as a director. அந்த டிஃபரன்ஸ் அதுதான். ஏன்னா எனக்கு வந்து அதனால ஷார்ட்னா என்னன்னு கேட்டேன், பிகாஸ் how you conceive a shot, how you stage that scene அப்படிங்கிறதுல வந்து இந்த ஃபிலிம் வந்து இன்னும் ரொம்ப இதா சொல்லணும்னா, விக்ரமன் படத்துல நீங்க விக்ரமன் படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், pretty much விக்ரமன் films will have the same kind of இது ஒரு கேரக்டர் வந்து will speak something, it will be a full close up on that character, and அந்த பக்கத்துல இருக்கிற இன்னொரு கேரக்டரோட ஒரு ரியாக்ஷன் ஷாட், அதுவும் will be a close up on that. So it will முக்கியமான விஷயம் BGM. லா 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 லா. ஆமா, and the BGM. So இது வந்து இதே இப்ப போயிட்டு நீங்க வந்து இப்ப நம்ம சன் டிவி சீரியலோ இல்ல விஜய் டிவி சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், pretty much இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஒரு கேரக்டர் க்ளோஸ் அப் வைப்பாங்க, அந்த கேரக்டரோட பேசும், அடுத்தது இன்னொரு க்ளோஸ் அப் வந்து இன்னொரு கேரக்டர் வைப்பாங்க, அவங்களோட ரியாக்ஷன். இது அந்த பேட்டர்ன் தான் வந்து இஸ் த ப்ராப்ளம். ஏன்னா the reason is நான் விக்ரமன் படத்துக்கு வந்து அதை வந்து ஒரு கிரிட்டிசிசமாலாம் நான் சொல்ல போறது இல்லை. ஓகேயா, ஹரி படத்துல போய் நம்ம வந்து இது இல்லைன்னு சொல்ல போறது இல்லை. பட் இந்த படத்துக்கு ஏன் இவருக்கு வந்து அது கிரிட்டிசிசமா சொல்றது ஓகேன்னு தோணுதுன்னா, this film has potential. There is lot of scope for அந்த, ஏன்னா அவர்கிட்ட I think நான் முன்னாடி சொன்னதுதான், his films take us to this. இத ஒரு இதான் நம்ம டார்கெட்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். His films take us here, but it doesn't go from here to here. அது in terms of writing, in terms of how he stages his scene அப்படிங்கிறதுலயும் just something is lacking. Underachieving சொல்றாங்க ரெண்டு பேரும். Underachieving. Yeah, Underachieving. It's a underachieving. Yeah. Underachieving. அது வந்து that is one இது. ஏன்னா probably அதனாலதான் ஒருவேளை வந்து once he runs out of his content, right, எது அவரோட பிளஸ்ன்னு நம்ம ஒரு பாயிண்ட் வரைக்கும் வச்சிருக்கோமோ, once you run out of that, you will not have anything to do after that. Whatever you try to do, you are going to have the, ஏன்னா உனக்கு அந்த உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் டு சஸ்டெயின். இல்லை, ஸோ
yeah, probably that might be the reason why he's not making good films now. Yeah. From any The more fondest memory of this film வந்து எங்க அப்பா கமெண்ட் பண்ணதா. இது வாரணமாயிரம் அப்புறம் தானே வந்துச்சு, 1 year கழிச்சு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். I think அப்போ so. வந்து எங்க அப்பா சொன்னது வந்து இந்த படம் பார்த்துட்டு வாரணமாயிரம் விக்ரமும் நானும் அபியும் நானும் ஜனனியும் நானும் என் சிஸ்டரும் அது வந்து இட் மேட் சோ மச் இம்பாக்ட். அது நிஜமா இல்லையாங்கிறத செகண்டரி, பட் தட் ஃபெல்ட் குட். அதான் இந்த படம் தான் எனக்கு ஞாபகம். ஆக்சுவலா எனக்கு வந்து பீங் அ கேர்ள் எங்க அப்பாவுக்கு எனக்கு இப்படிலாம் இருக்காது. ஏன்னா எங்க அப்பா வந்து ஹி வாஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் ஃபாதர் க்ரோயிங் அப். நான் 12th ஈவன் காலேஜ் போற வரைக்குமே அப்பா முன்னாடி நின்று பேச மாட்டேன், ஒரே ரூம்ல இருக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த ரூம்குள்ளே இல்லாத மாதிரி பார்த்துப்போம், அந்த மாதிரி தான். எனக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தோம்னா, ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி லைக் எதனா பொண்ணு பண்ணிட்டு வந்துருவா, வீட்ல செம பிரச்சனையாகும். அந்த மாதிரி நான் வந்து எப்படின்னா, எனக்கு ஒரு குட்டி ஃப்ரெண்ட், நான் டியூஷன் எடுத்த ஒரு பையன். ஸோ அவனுக்கு வந்து நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நான் சைக்கிள் வாங்கி தரேன். அவங்க வீட்ல கொஞ்சம் இதுதான். ஸோ நான் சைக்கிள் வாங்கி தரேன், நான் வேலைக்கெல்லாம் போயிட்டேன்னா என் சேலரி வந்து நான் சைக்கிள் வாங்கி தரேன். ஸோ நம்ம கொடுத்த வாக்கு காப்பாற்றணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கினோடனே அதுல இருந்து நான் சைக்கிள் வாங்கி தரேன்ட்டு போய் பே பண்ணிட்டேன். வீட்டுல செம திட்டு எங்க அம்மா. இப்போ சேலரி வாங்கி வீட்டுக்கு கூட இன்னும் வரல, இப்போ ரொம்ப முக்கியமா பெரிய இவ வாக்கு கொடுத்துட்டானா அப்படி அப்படின்னு செம பிரச்சனை. எனக்கு என்னன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? ஹீஸ் இன் நீட், ஹீஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் டு மீ, ஃப்ரெண்டு இது கூட பண்ணாம எப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு நான் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு வீட்டில் 2-3 நாள் வீடே ரெண்டாவது லைக் 2 பேரும் பேசிக்க மாட்டோம். நான் வீட்டை விட்டுலாம் போயிடுறேன், நான் சம்பாதிக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன்டா, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்புறம் எங்க வீட்டில் எப்படின்னா ஒரு 2-3 days பேசாம இருந்தாலே அது பெரிய ப்ராப்ளம்னு அர்த்தம். ஆனா தூங்கி எந்திரிச்சு பேசிடுவோம். ஸோ நார்மலாக முடிஞ்சிருச்சு அந்த இது. அது ஒரு 3-4 daysக்கு அப்புறம் இதுல பல்லாவரம் டு பொழிச்சலூர் பஸ்ல தான் போக முடியும் அப்போ வீடு இருந்த இடம். ஸோ ட்ரெயின்ல எங்க இருந்து வந்தாலும் அந்த பல்லாவரம் பஸ்ல பார்த்தா திடீர்னு எங்க அப்பாவும் ஆஃபீஸ்ல இருந்து வந்தாங்க, நானும் ஆஃபீஸ்ல இருந்து வந்தேன். அன்எக்ஸ்பெக்டடா 2 பேரும் பஸ் ஸ்டாப்ல மீட் பண்ணோம். பஸ் ஏறி உட்காந்து ரிட்டர்ன் போறப்போ நான் வந்து இப்போ வீட்டுக்கு போனா ப்ராப்ளம், எங்க அம்மா இவங்களும் பேச மாட்டேன்றாங்க, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல, அப்படி உட்காந்துருக்கேன். எங்க அப்பா சம்மந்தமே இல்லாம என் பக்கம் திரும்பி, ஐ சப்போர்ட் யூமா, நீ பண்ணது வந்து தப்பே கிடையாது, ஐ சப்போர்ட் யூ அப்படி சொன்னார். எனக்கு என்னன்னா, வீட்டுல ஒரு வார்த்தை சொல்ல வக்கீலாங்க, அவ்வளவு பெரிய சண்டை பார்த்து என்னை போட்டு டார்ச்சர் பண்ண, வீட்டை விட்டு நான் வெளியே போலான்னு யோசிக்கிறேன், அங்க எதுவும் சொல்லாம இங்க வந்து ஐ சப்போர்ட் யூவா அப்படின்னு நினைச்சிட்டு தேங்க்ஸ்பா. அவ்வளவுதான் எங்க கன்வர்சேஷன். அந்த ஹோல் பஸ் டிராவல்ல வந்து அவங்க சொல்லிட்டு அவங்க பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் தேங்க்ஸ் கேட்க வேண்டியதானே எதுக்காங்க வீட்டுல சொல்றது? அதுதான் சொல்றேன்ல, நானும் அப்பாவும் வந்து we are not that close. எதனா பேசுற இதுல வந்து நான் அப்பதான் வேலைக்கு போயிருக்கேங்கிறப்போ ஸ்ட்ரிக்ட் ஃபாதரா பார்த்து அப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்பா கூட உட்காந்து பேசுற இதுக்கே வந்திருக்கேன். ஸோ இப்போ அந்த கல்யாணத்துக்கு அந்த டைம்லலாம் அப்படி அவங்க அப்பா இருக்கு, அந்த மாதிரி தான் நானும் எங்க அப்பாவும். இப்ப எங்க அப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க வாங்க, ஏன் பண்ணீங்க, இப்ப என்ன உங்களுக்கு அந்த மாதிரி பேசுற இதுல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அப்படி கிடையாது. ஸோ அந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு அது ஒண்ணுதான் இந்த மூவியோட ரிலேட் ஆகும். மற்றபடி எனக்கு இந்த க்ரோயிங் அப் ஒவ்வொருத்தர் டிஃப்ரெண்டா இருப்பாங்கல்ல, எனக்கு வந்து ஐ எம் நாட் அ ப்ரிவிலேஜ், அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்க வீட்டுலாம் செம ஸ்ட்ரிக்ட். Any other thoughts, guys? Or we can ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாருக்கும் வந்து பிரச்சனை, நம்ம ஃபேமிலி போனா நம்ம ஒரு கதையை வந்து அப்படியே சொல்ல முடியாது. அதுல உள்ள வந்து இது அப்படி கிடையாது, இந்த மெமரி அப்படி நீ நினைக்கிற மாதிரி நாட் ரிலேட்டட் டு யூ ஆர்த்தி, சிம்பிள். என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இது எல்லாரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து அபியும் நானும்ல ஐஸ்வர்யா த்ரிஷா மாதிரி இருக்கணும்ட்டு. ஆனா நம்ம கிடைக்கிறது வந்து 6 படத்துல ஒரு ஐஸ்வர்யா த்ரிஷா தான் கிடைப்பாங்க. சோ எல்லாரும் அந்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதான் ரியாலிட்டி செக். What happens? Okay, awesome guys. Thank you so much everyone for joining. This was a terrific session. I really loved this session. I was shocked to see 13 members in the meeting. Very so next week we'll be discussing the Karate Kid. So it's another fun film. So எல்லாரும் வந்து திரும்ப பார்த்துட்டு
நெக்ஸ்ட் வீக் வந்து வந்துருங்க. ரெகுலர்ஸ் கீப் கமிங். வார எந்த வாரம் இந்த கராத்தே? நிறைய கராத்தே கிட்ட இருக்குங்க, எதுங்க சொல்லுங்க. ஒரே கராத்தே எந்த கிட்ட நல்லா தெரிஞ்சது. ஒண்ணுதானே இருக்கு, சூப்பரா. எத்தனை இருக்கு? பழைய 2010 கராத்தே இல்ல புது இதுதான். ஜாக்கி சான் ஜாக்கி சான். 2010 2010 one. Yeah. ஓகே சூப்பர். பிரேஸ் யுவர் Okay. செல்ஃப். அதுக்கப்புறம் வரிசையா அசைன்மெண்ட் வருது. சோ அதுக்காக மிஸ் பண்ணிடுறேன். ஆமா. உங்களெல்லாம் நாங்க லூர் பண்றோம். Hopefully. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நாங்க அசைன்மெண்ட் Hopefully. Okay. If not, please try to watch the other films also. நீங்க பார்த்தத வரீங்க, you are expressing yourself. It would be great to hear for the films which doesn't have sentimental or emotional value. அது இல்லாததுக்கு தான் நம்ம we can rip apart the film. Please Okay. try to watch those. Tata. Bye. Yes. Bye. Bye bye. Night.